அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரை நடத்தும் 16வது சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வரவேற்புரை ஆற்ற வருகின்றார் உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் முனைவர் சு. சோமசுந்தரி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 16வது சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை பிற அப்படிங்கிற பாரதியுடைய வரிகளுக்கு ஏற்ப இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியினுடைய பொருண்மை ஒரு மிகச்சிறப்பான பொருண்மை. ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை உலகமயமாக்கலின் தேவை என்ற தலைப்பில் அமைகிறது. இந்த நிகழ்ச்சியிற்கு தலைமையுரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் அம்மா. இந்நிகழ்வின் நாயகியாக தமிழ் மரபு அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் முனைவர் க. சுபாஷினி அம்மா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் அம்மா. வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் பா. மயில்வாகனன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய மதுரை காமராசர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி மாணவ கண்மணிகளையும் பக்புவாரி கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும் ஸ்ரீ மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளையும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மாணவ கண்மணிகளையும் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம் இது. சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வருகை தந்திருக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான முனைவர் க. சுபாஷினி அம்மா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் இயக்குனர் அவர்கள் நினைவு பரிசினை அளித்து சிறப்பிக்கின்றார். வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் பா. மயில்வாகனன் ஐயா அவர்களுக்கு துணைத் தலைவர் அவர்கள் சிறப்பு பரிசினை அளிக்கின்றார். பெருமக்களுக்கு நன்றி. வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க வருமாறு பேராசிரியர் பா. மயில்வாகனன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா அவர்கள் கணிதத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 1994ஆம் ஆண்டு விரிவுரையாளராக பணியில் சேர்ந்து
பேராசிரியராகவும் தலைவராகவும் தன்னை உயர்த்தி கொண்டவர். இவரின் நெறி ஆளுகையின் கீழ் 10 பேர் முனைவர் பட்டம் பெற்றுள்ளனர். பன்னாட்டு கருத்தரங்குகள், தேசிய கருத்தரங்குகள் என 91 கட்டுரைகளை இவர் வெளியிட்டிருக்கின்றார். பல மாநாடுகளை நடத்திய அனுபவம் பெற்றவர். கல்வி பேரவை, ஆட்சிக்குழு மற்றும் நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருப்பவர். ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ, தேங்க்யூ. அன்புக்கு உரிய மதுரை உலகத் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் முனைவர் சா பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு வணக்கம். ஜெர்மனி நாட்டிலிருந்து தமிழை செழுமையேற்ற வந்திருக்கும் மரபு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும் வணக்கம். மதுரையின் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து இங்கே வந்துள்ள மாணவ மாணவிகளையும் பேராசிரியர்களையும் வரவேற்பதில் எனது மனம் மகிழ்கிறது. உலகத் தமிழ்ச் சங்கத்தின் பணியாளர்கள், அலுவலர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த நன்றியை இங்கே சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பேரறிஞர் அண்ணா மற்றும் மகாகவி பாரதியார் அவர்களின் காலத்தையும் தாண்டி வாழும் சில கருத்துருக்கள் வாழ்க்கை ஒரு பாறையைப் போல இருக்கலாம், ஆனால் அறிவு என்ற ஒளியால் அதை சிற்பமாக மாற்றும் சக்தி ஆசிரியர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் உண்டு என்று பேரறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார். மற்றும் பாரதி சொன்னது என்னவென்றால், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, செல்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கலை செல்வங்களாக அவர் அடையாளப்படுத்துகிறார். அதன் மூலம் பொருட்டின் மீது கொண்டுள்ள காதலை குறைத்து அறிவின் மீது அதீத அன்பு செலுத்துங்கள் என்பதை சொல்ல வருகிறார். அந்த வகையில் பிற மொழிகளில் உள்ள சிறந்த கலை இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து நம் நாட்டின் பண்பாட்டினை பட்டொளி வீசி பறக்க செய்தல் வேண்டும். ஐரோப்பியா மட்டுமல்ல, உலகம் எங்கும் உள்ள தமிழ் சார்ந்த அறிவை தமிழர்கள் மற்ற மொழிகளிலிருந்து மொழிபெயர்த்த நூல்களில் உள்ள சாராம்சத்தை நமது தமிழ் அன்னைக்கு சமர்ப்பித்து அதன் மூலம் தமிழையும் அவர்களையும் ஒரு மேலான நிலைக்கு கொண்டு செல்ல இங்கே எனது கருத்தை வலியுறுத்துகிறேன். மனித வாழ்க்கையின் நாகரிகம், பண்பாடு, தொன்மை, பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை இப்போது இருக்கிற தமிழ் மக்களுக்கு உதவும் வகையில்
இருக்கின்ற பொழுதிலும் அவற்றையும் நமது அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு எவ்வளவு எளிதாகவும் இனிப்பாகவும் எடுத்து கொண்டு செல்ல முடியுமோ அவ்வாறு செய்து அந்த குழந்தைகள் எத்தனை மொழிகள் கற்றாலும் இப்பொழுது இருக்கிற காலத்தின் தேவைக்கு ஏற்ப அவர்களின் முதன் மொழி என்று எடுத்துக்கொண்டால் முதல் மனிதன் என்று அம்மா இருக்கும் பொழுது, ஒரு தாய் இருக்கும் பொழுது, அந்த முதன் மொழி நமது தமிழாகவே இருக்கட்டும் என்று கூறி இந்த கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களையும் கூறி என்னை அழைத்தமைக்கு நன்றிகளையும் கூறி அமர்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா தங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. தொடர்ந்து பொழிவுரை ஆற்றி சிறப்பிக்க வருகின்றார் ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை உலகமயமாக்கலின் தேவை என்ற தலைப்பில் முனைவர் க. சுபாஷினி அம்மா அவர்கள். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். சுபாஷினி அவர்கள் மலேசியாவின் பினாங்கில் பிறந்து பள்ளிக்கல்வியை பினாங்கிலும் பின் கணினி இயந்திரத்துறையில் உயர்கல்வியை ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனியிலும் பயின்றவர். தனது முனைவர் பட்ட ஆய்வினை இங்கிலாந்தில் முடித்தவர். ஜெர்மனியில் வசித்து வருகின்றார். ஐரோப்பிய நிறுவனம் ஒன்றில் பொறியியலாளராக பணியாற்றி வருகின்றார். சர்வதேச தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பின் தோற்றுநர்களில் ஒருவராகவும் அதன் தலைவராகவும் செயல்படுகின்றார். அம்மா அவர்கள் பல நூல்களை இயற்றியிருக்கின்றார். அவற்றில் சில உங்கள் கவனத்திற்காக. உவேசாவுடன் ஓர் உலா, ஜெர்மானிய தமிழியல். இந்த ஜெர்மானிய தமிழியல் என்ற நூலிற்கு உலக தமிழ்ச்சங்கத்தின் சிறந்த நூல்களுக்கான பரிசுத் தொகையாக 50,000 அளிக்கப்பெற்றது 2021ஆம் ஆண்டில். உலக அருங்காட்சியகங்களினுடைய ஒரு பயணம் என்ற நூலினை 3 தொகுதிகள் வெளியிட்டிருக்கின்றார். கீழடி வைகை நாகரிகம் என்ற நூலினை வெளியிட்டிருக்கின்றார். என் வாசிப்பில் சில பக்கங்கள், மெட்ராஸ் 1726, சித்திரக்கதைகள், வீரமா முனிவர் உள்ளிட்ட பல நூல்களை இயற்றியிருக்கின்றார். அம்மா அவர்கள் பல விருதுகளுக்கும் சொந்தக்காரர். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் 2016ஆம் ஆண்டிற்கான மொழியியல் விருதினை பெற்ற சிறப்பிற்குரியவர். அம்மா அவர்கள் ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை உலகமயமாக்கலின் தேவை என்ற தலைப்பில் இப்போது நம்மிடையே உரையாற்ற வருகின்றார். வாருங்கள் அம்மா. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தான் அவர்களே மற்றும் வாழ்த்துரை வழங்கிய பேராசிரியர் ப. மயில்வாகனன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நண்பர்களே, மாணவர்களே, ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான பல பயணங்கள், அதிலும் குறிப்பாக மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தையும் செய்து முடித்திருக்கின்றேன். அதை உங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி. கடந்த செப்டம்பர் மாதம் நாங்கள் எங்கள் தமிழ் மரபு அறக்கட்டளை குழுவினர் இந்தோனேசியா சென்றிருந்தோம். அங்கே இந்தோனேசியா என்றால் உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 4000 தீவுகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு நாடு. அதில் நாங்கள் ஜாவா தீவிற்கு சென்றிருந்தோம். யோக்யகர்த்தா மற்றும் ஜகார்த்தா அந்த பகுதிகளுக்கு சென்றிருந்தோம். ஜகார்த்தா சென்றபோது தமிழ் மக்களோடு பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தமிழ் மொழி என்பது இப்பொழுது தூரம் சென்று கொண்டே இருக்கிறது. இப்போது எக்ஸ்பேர்ட்ஸாக வருகின்றவர்கள் பேசுகின்றார்கள், ஆனால் ஏறக்குறைய 300-400 ஆண்டுகளாக இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் மறந்துவிட்டார்கள். எங்களுக்கு தமிழ் பள்ளி இங்கே ஆரம்பிக்க நீங்கள் உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? உலக தமிழ்ச்சங்கத்தில் இருந்துட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னாக்கா, புலம்பெயர்ந்த ஏறக்குறைய 300-400 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தமிழை மறந்து விட்டார்கள் என்பதை அங்கே நாங்கள் பேசுகிறோம்.
அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த செப்டம்பர் மாதம் நடந்தது. அதன் பிறகு தமிழக அரசுடன் நாங்கள் உரையாடிய போது தமிழக அரசின் அயலகத்துறை இப்பொழுது உலகின் பல்வேறு நாடுகளில் எங்கேயெல்லாம் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்களோ அங்கே செல்ல ஆசிரியர்களை அவர்கள் தயார் செய்கின்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு தமிழ் ஆசிரியர்கள் அங்கே சென்று பணிபுரியும் வகையில் அதனை ஏற்படுத்தி தருகின்றோம் என்று எங்களுக்கு உறுதி கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்தோனேசியாவிற்கு முதல் கட்டமாக 4 ஆசிரியர்களை அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். அந்த வகையில் ஒரு ஜிஓ இப்பொழுது பாஸ் பண்ணியிருக்கின்றார்கள். 4 ஆசிரியர்கள் இப்பொழுது மேடான் நகருக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். அதற்காக அங்கே பள்ளியில் மேடான் என்பது சுமத்ரா தீவில் இருக்கின்றது. நான் முதலில் சொன்னது ஜாவா தீவு. இப்போ சுமத்ரா தீவில் இருக்கின்ற தமிழர்கள் தான் ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்பு அடிமை தொழிலாளர்களாகவும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் சென்றவர்கள். அவர்களுக்கு மாரியம்மா, முருகன், கந்தன், வீரப்பன் என்ற பெயர்கள்லாம் இருக்கின்றது. வணக்கம் என்ற சொல்லை தவிர வேறு எந்த தமிழ் சொல்லும் அவர்களுக்கு தெரியவில்லை. எங்களிடம் பேசும்போது எல்லோரும் மலாய் மொழியில் பேசுகின்றார்கள். நான் அடிப்படையில் மலேசியாவில் பிறந்ததால் எனக்கு மலாய் மொழி நன்றாக தெரியும் என்பதால் அவர்களோடு உரையாட முடிந்தது. அந்த வகையில் நாங்கள் 2 பெரிய பள்ளிகளை அவர்களுக்கு பார்த்து வைத்துவிட்டு வந்திருக்கின்றோம். 4 ஆசிரியர்கள் இப்பொழுது செல்ல இருக்கின்றார்கள். 2 ஆசிரியர்கள் மேடானுக்கும் 2 ஆசிரியர்கள் ஜகார்த்தாவிற்கும் செல்ல இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டு கலைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்று ஒரு கலை ஆசிரியரையும் தமிழ்நாடு அரசு இப்பொழுது அங்கு அனுப்புவதற்கான பணியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அநேகமாக 2 மாதங்களில் ஆசிரியர்கள் சென்று விடுவார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி. அதை முடித்துவிட்டு வந்து ஒரு 6 நாட்கள் ஆகின்றது. பிறகு இங்கு நான் மதுரைக்கு சில நிகழ்ச்சிகளாக வந்தேன். அதில் இந்த தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பையும் அடைந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பாக தற்சமயம் தோழர் பர்வீன் சுல்தான் அவர்கள் இப்பொழுது இதன் துணைத் தலைவராக பதவியேற்றிருப்பது சிறப்பு. அந்த வகையில் மதுரை தமிழ்ச்சங்கம் புதிய பொலிவோடு இயங்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்றது. அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு என்னோட எனது உரையின் தலைப்பு என அதிகமாக மாணவர்கள் இருக்கின்றீர்கள். பொதுவாகவே நமக்கு தமிழ் ஆய்வுகள் என்று பார்க்கும்பொழுது நமக்கு கவனம் எல்லாம் எப்பொழுதுமே நமக்கு சங்க இலக்கியங்கள் அல்லது காப்பியங்கள் என்ற வகையில் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நான் இன்றைக்கு உங்களிடம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை நாம் உலகமயமாக்கலின் தேவை என்பதுதான் என்னோட தலைப்பு. ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் என்றால் என்ன என்று முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது தமிழ் ஆவணங்கள் எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரியும். தமிழ் ஆவணங்கள் என்பது தமிழால் எழுதப்பட்டது அல்லது தமிழர்கள் உருவாக்கியது அல்லது தமிழ் பற்றிய செய்தியை கொண்டது, தமிழர் வரலாறு பற்றிய செய்தியை கொண்டது தமிழ் ஆவணங்கள். அதில் ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் எப்படி வருகின்றது? ஆசிய தமிழ் ஆவணங்கள் வருமா? அமெரிக்க தமிழ் ஆவணங்கள் வருமா? இந்த கேள்வி வருது இல்லையா? சரியா? சரி, இப்பொழுது நமக்கு ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள் மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸ் இன்னைக்கு. மற்றதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். ஏன்னா எல்லாருக்குமே நேரம் குறைவாக இருக்கும். இதுவே ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. அந்த வகையில் நம்ம இதை மட்டுமே இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வகைப்படுத்தல்னு நம்ம பார்த்தோம் என்றால் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன, ஓவியங்கள் இருக்கின்றன, அறிக்கைகள், நாட்குறிப்புகள், நூல்கள், சிறப்பு ஆவணங்கள், காகித ஆவணங்கள், இதழ்கள், பத்திரிகைகள், செப்பேடுகள், வரைபடங்கள், கல்வெட்டுகள், இந்த கேட்டகரியில் தான் வருது. இது எல்லாமே இவையெல்லாம் எப்படி இருக்கின்றன, எவ்வாறு அவை இருக்கின்றன என்று பார்ப்பதற்காக நான் நிறைய உங்களுக்காக படங்களை போட்டிருக்கேன். ஏன்னா படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ பார்க்கும்போது இவையெல்லாம் ஓலைச்சுவடிகள் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ ஓலைச்சுவடிகள்லாம் முதலே நம்ம மனசில் நினைக்கிறது என்ன? திருக்குறளாக இருக்குமா, அல்லது தொல்காப்பியமாக இருக்குமா, மணிமேகலையாக இருக்குமா, அல்லது தேவார பாடல்களாக இருக்குமா, திருமந்திரமாக இருக்குமா என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்வதெல்லாம் இங்கிருந்து தமிழ் மக்கள், தமிழ் புலவர்கள் எழுதிய அந்த நூல்கள் இல்லை. இவையெல்லாம் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் எழுதிய நூல்கள். புரியுதா? இந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் ஏறக்குறைய 1500லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த காலகட்டத்தில் எழுதுவதற்காக இருந்த ஒரே மெட்டீரியல் என்னன்னாக்கா பனை ஓலைகள். அவர்கள் தமிழை படித்து கொண்டு தமிழில் அவர்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ பாடல்களையும் சரி, அதற்கு பிறகு 1700களில் வந்த சீர்திருத்த கிறிஸ்துவ பாதிரிமார்களும் சரி, அவர்கள் எல்லோரும் எழுதியது தமிழ் ஓலைகளில் அவர்களுடைய பாடல்களை. அந்த பாடல்கள் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மெட்டீரியல் எல்லாமே நமக்கு கிடைப்பது அயல் நாடுகளில், ஐரோப்பாவில் தான் கிடைக்கின்றன. இதில் பார்த்தாக்கா அதில் என்ன மொழி இருக்குன்னு உங்களுக்கு படிக்க முடிகின்றதா? என்ன மொழி இருக்கின்றது? தமிழ் தானே.
தமிழ் தானே இருக்குது. சரி, தமிழில் இருக்கின்ற ஓலைச்சுவடிகள். இந்த ஓலைச்சுவடிகள்லாம் எங்கே இருக்கின்றன என்று தேடி பார்ப்போம். ஒன்று ஒன்றாக நாம் பார்ப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஓலைச்சுவடிகளை நம்ம பார்த்தது இது வரைக்கும் தமிழ் ஓலைச்சுவடிகள் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ், மறுபக்கம் லத்தீன், ஒரு பக்கம் தமிழ், மறுபக்கம் ஜெர்மன். பார்க்க முடியுதா உங்களுக்கு? 2 வகையில் இருக்குது. இந்த மாதிரியான ஓலைகளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்லை இல்லையா? ஆக இதுதான் வித்தியாசமானது. அதாவது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோன்னா, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய ஓலைகளை அயல்நாட்டிற்கு கொண்டு சென்றார்கள் என்று சொல்வோம். இது பொது புத்தியில் எல்லாரும் பேசி கொண்டிருக்கின்ற சாதாரண வார்த்தைகள். அதை மறந்துடணும். நீங்கள் ஓலைச்சுவடிகளை நிறைய பாதிரிமார்கள் அவர்கள் தாங்கள் படித்துக்கொள்வதற்காக அவர்கள் நிறைய எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு பக்கமும் அவர்களுடைய மொழியில், ஸ்பானிஷில் இருக்கலாம் அல்லது இத்தாலிய மொழியில் இருக்கலாம், இது ஜெர்மன் மொழியிலையும் லத்தீன் மொழியிலும் இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்கள், ஓலைச்சுவடியிலே ஓவியம் சேர்ந்த ஓலைகள். அதாவது நம்ம பொதுவாக டெக்ஸ்ட் இருக்கிறதா நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஓலையை நாம் பார்க்கும்போது அதில் ஓவியமும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இல்லையா? அதுக்கு முதல்ல உள்ளது. சரி, அடுத்ததாக, ஏன்னா இந்த மவுஸ் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, முடிந்த வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். அடுத்ததாக ஓலைகளை வைக்கின்ற பெட்டிகள். இந்த மாதிரியான பெட்டிகள்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இவை எல்லாமே இருப்பதும், நான் இதை எடுத்தது கோப்பன்ஹேகன் டென்மார்க் நகரில் உள்ள ஒரு நூலகத்தில் தான் இந்த புகைப்படத்தை நான் பதிவு செய்தேன். இது சுருள் ஓலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுருள் ஓலைகளில் இருக்கின்ற தகவல்கள் எல்லாம் அவர்களுடைய ரிப்போர்ட்ஸ். அதாவது அவர்கள் இங்கே இருந்த பொழுது அவர்கள் நிர்வாகத்தை செய்வதற்காக அவர்கள் உருவாக்கிய அறிக்கைகள். ஏன்னா அந்த சமயத்தில் தாள் உபயோகம் என்பது அந்த அளவுக்கு இல்லை. அதனால் அவர்கள் உருவாக்கிய ஆவணங்கள் சுருள் ஓலைகளாக இருக்கின்றன. அடுத்ததாக, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. காகித ஆவணங்கள். இப்போ இந்த காகித ஆவணங்கள், அதாவது காகிதம் வர ஆரம்பித்த பிறகு குறிப்பாக சீர்திருத்த கிறித்துவ பாதிரிமார்கள் தான் இதை மிக அதிகமாக பயன்படுத்தினார்கள். எப்படி என்று பார்த்தோம் என்றால், அவங்க அவர்களுடைய அமைப்பை உருவாக்கிய இடம் தரங்கம்பாடி, தமிழ்நாட்டின் தரங்கம்பாடி. அங்கே தரங்கம்பாடிக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய கிராமத்தின் பேர் பொறையூர். அந்த பொறையூரில் ஒரு காகித ஆலை ஒன்றை அவர்கள் உருவாக்கி நூல்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்த போது அவர்கள் தாள்களை உருவாக்கி நூல்களை உருவாக்கினார்கள். அந்த நூல்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த பொறையாரில் இருந்த அந்த காகித ஆலையோடைய படமே அவங்க வரைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு ஆவணம், சரிங்களா? அது பக்கத்தில் இங்கே பல்வேறு செய்திகள் இங்கே இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, இது இன்னொரு காகித ஆவணத்தை உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு கீழே பாருங்கள், சங்கீதம் அப்படிங்கிற பேர் தெரியுதா? இதுவும் ஏற்கனவே 300 ஆண்டுகள் பழமையான ஐரோப்பாவில் எடுத்த ஒரு ஆவணம் தான். எப்படி என்றால், முதலாக சீர்திருத்த கிறித்துவமோ கத்தோலிக்க கிறித்துவமோ இந்த நாட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு மறைப்பாடல்கள் என்பது இல்லை இல்லையா? அந்த மறைப்பாடல்கள் இல்லை என்பதனால புதிய வகை மறைப்பாடல்களை உருவாக்க வேண்டும். இப்போ கிறிஸ்துவ பாடல், இப்போ நீங்கள் தமிழ் மாரியம்மனுக்கு ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு தெரியும், மாரியம்மன் பாடல்கள் இருக்கும், அது போற்றி போற்றி பாடல்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் மாதாவுக்கோ இயேசுக்கோ நீங்கள் பாடல் தயாரிக்கணும்னா எங்கே போய் யார் தயாரிப்பாங்க இல்லையா? அவர்கள் தான் உருவாக்குகின்றார்கள். அதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பண்கள் இருக்கின்றது இல்லையா, அந்த பண்களை பயன்படுத்தி கொண்டு அந்த வரிசையிலே சரிகம பத நிசா அந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளேயே அவர்கள் கற்றுக்கொண்டு அதனை அவர்கள் உருவாக்குறதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அடுத்ததாக நட்சத்திர சாஸ்திரம் என்ற ஒரு நூல் அவர்கள் எழுதியிருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். இதை எழுதியிருக்க போது அதில் இத்துக்கு புள்ளி இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? அந்த காலத்தில் நமக்கு இத்தில் எல்லா மையெழுத்துக்களையுமே புள்ளி வைக்கின்ற ஒரு பழக்கம் என்பது இல்லை. முழு சென்டென்ஸையுமே நீங்கள் படித்து பாருங்கள். சொற்கள் பிரித்திருக்காது அந்த நூல்களில் எழுதும்பொழுது. நீங்கள் தான் பிரிச்சுக்கணும். நீங்கள் படிக்கும்பொழுதே நீங்கள் அதை யோசித்து கொண்டே படிக்க வேண்டும். பிற்காலத்தில் அதுக்கு மாற்றம்லாம் வந்துவிட்டது. இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் பாதிரிமார்கள் எழுதிய ஆவணங்கள் தான். எந்த சொற்களும் பிரிக்கப்படாமல், புள்ளிகள் வைக்கப்படாமல், மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கப்படாமல் நீண்ட வாக்கியங்களாக எழுதப்பட்ட தமிழ் ஆவணங்கள் ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்டவை இவை. இதா ஜெர்மானியர்களாக இருக்கலாம், டேனிஷ்காரர்களாக இருக்கலாம், இங்கிலாந்துக்காரர்களாக இருக்கலாம், பிரெஞ்சுக்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் உருவாக்கிய ஆவணங்கள். சரி, அடுத்ததாக நம்ம ஓவியங்களுக்கு செல்வோம். சரி, கேமரா எப்போ வந்தது பயன்பாட்டுக்கு? இன்றைக்கு நம்ம செல்ஃபோனில் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறோம்ல. இப்போயே நீங்கள் எல்லோரும் செல்ஃபி எடுத்துருப்பீங்க, டக்குன்னு உடனே எடுத்து நம்ம வெப்சைட்டில் போடுறோம், அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது நமக்கு. ஆனால் கேமரா வருவதற்கு முன்பு எப்படி ஒரு மனிதர்களை ஆவணப்படுத்துவது, தான் காண்கின்ற காட்சிகளை எப்படி ஆவணப்படுத்துவது என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காட்சிகளை ஆவணப்படுத்தியவர்கள் என்றால் தமிழர்களோ வேறு இந்தியர்களோ இல்லை, எல்லாமே ஐரோப்பியர்கள் தான் செய்திருக்கின்றார்கள். அப்போது ஐரோப்பியர்களே புகழ்ந்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் அவர்கள் மட்டும்தான் நீங்கள் புகழ்வீங்களா அப்படின்னு கேட்டால் நான் என்ன செய்கிறது? உண்மையை தானே சொல்லணும், வேறு வழி இல்லை. ஸோ உண்மை என்னவென்றால், ஒரு பெண்மணி, நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம், மேலே போட்டிருக்கிறாங்க, ஷூலரின் உன் ஷூலர் டட் போர்த்துகீஷன் ஷூலர். மேலே இருப்பவர்கள் போர்த்துகீசிய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள்
மேலே. கீழே இருப்பவர்கள் மலபாரிஷன் ஷூல உண்டன் ட்ரான்குபார். ட்ரான்குபார்னா தரங்கம்பாடியில் இருக்கின்ற தமிழ் மாணவர்கள் படிக்கின்றார்கள். அதில் நீங்கள் சமூக சிந்தனையும் பார்க்கலாம். மேலே இருக்கின்ற மாணவர்கள் ஆடை அணிந்திருக்கின்றார்கள், கீழே இருக்கின்ற மாணவர்கள் மேலாடை அணியவில்லை. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1700களில் பெண்களும் மேலாடை அணியாத ஒரு காலம் என்பது இருந்தது. இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது, இருந்தது. பெண்கள் மேலாடை அணியாத காலம் இருந்தது. அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் வகைப்படுத்தி வைத்த மக்களை மேலாடை அணியாமல் இருக்க வைத்த காலம் இருந்தது. அப்பொழுது இதை நீங்கள் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா, பெண்களுக்கு பாதிரிமார்களின் மனைவிமார் தான் துணி தைப்பதற்கு, துணி தைத்து மேலாடை போடுவதற்காக அவர்கள் பள்ளியில் தையல் கலையும் ஒரு பாடமாக நடத்தினார்கள். இதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்ம சமூகத்தில் இருந்த பல்வேறு வகையான தகவல்களை இது படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது. அதாவது ஒன்று பள்ளிக்கூடத்தை பற்றி காட்டுகின்றது, அதே நேரத்தில் சமூகம் எப்படி இருந்தது என்பதையும் அது காட்டுவதை நம்மால் காண முடிகின்றது. அடுத்ததாக இங்கே பார்க்குறோம், இந்த தமிழின் பாயம் ரைஸ் டோசன், அதாவது அரிசி இருக்குல்ல, அரிசியை வச்சு குத்துறாங்க, அரிசியை உமியை வச்சு குத்துறது. அது இந்த பக்கத்தில் வந்து ஒரு போர்த்துகீசிய பெண்மணி, போர்த்துகீஸின் பாயம் பிரான் வைன் பிரென்னன், அதாவது அரிசியில் எடுக்கின்ற வைனா தெரியல, மதுபானத்தை அவர்கள் தயாரிக்கின்றார்கள். அந்த படம் இதெல்லாம் 1700களில் தமிழ் மக்களும் போர்த்துகீசியர். ஏன் போர்த்துகீசியர் அடிக்கடி வராங்கன்னா, தமிழ்நாட்டின் கடற்கரையில் மிக அதிகமான போர்த்துகீசியர்கள் வாழ்ந்த காலம் அது. உங்களுக்கு நினைத்து பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும். நிறைய தமிழ் மக்களில் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய மக்களோட கலப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு 600 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் கோரமண்டல் கோஸ்டல் ரோட், அதை இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த சோழமண்டல கடற்கரை, அது முழுவதுமே நிறைய போர்த்துகீசியர்கள் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். செட்டில்மெண்ட் இருந்தது. போர்த்துகீசிய ஆண்களுக்கும் உள்ளூர் தமிழ் பெண்களுக்கும் திருமணம் நடந்து அவர்கள் வழியாக பிறந்த குழந்தைகள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். ஸோ அவர்களும் இந்த மக்களோடு மக்களாக இருந்ததால் அவர்களும் இந்த ஆவணப்படங்களில் அதிகமாக வருவதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னல பொறையாறில் இருந்த ஒரு காகித ஆலை, அந்த காகித ஆலையின் வரைபடத்தை பார்க்குறோம். ஸோ இந்த வரைபடம் இருக்கு இல்லையா, இது ஒரு ஆவணம். இந்த மாதிரியான எந்த ஒரு ஆவணத்தையுமே அந்த காலகட்டத்தை, ஏதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒலைச்சுவடிகளிலேயோ அல்லது காகிதத்திலேயோ, ஏதாவது ஒரு மெட்டீரியல் அல்லது பட்டு துணியிலையோ ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மண்டபத்தின் படமோ அல்லது ஏதாவது ஒரு மன்னரின் அரண்மனை பற்றிய படமோ ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா ஆவணங்களாக? நான் குறை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பார்த்துருக்கிறீர்களா? யாராவது பார்த்துருக்குறோமா? ஏன்னா பேராசிரியர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏனென்றால் நம்ம தமிழ் சூழலில் ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் என்பது நமக்கு இல்லை. நம்முடைய பெரும்பாலான இலக்கியங்களை எதை பேசியது? பக்தி, தெய்வீகம், பிறகு மருத்துவம் இல்லையா, பிறகு தமிழ், அழகியல், அப்புறம் இலக்கியம், இந்த மாதிரியான விஷயங்களை நிறையா பேசியிருக்கு. ஒரு சில வகையில் சொன்னால் ஓவியங்களையும் நம்ம பார்க்கலாம், இருக்கின்றது, அது பார்க்கலாம். ஆனால் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் என்று பார்க்கும்போது மிக மிக குறைவாக இருக்கின்றது. இப்போ கப்பல் கட்டும் தொழிலுக்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நிறைய இருக்கின்றது. ஆனால் ஒரு கட்டடம் அல்லது ஒரு மண்டபம் அல்லது ஒரு ஆர்கிடெக்சர் என்று பார்க்கும்போது அதற்கான ஆவணங்கள் என்பதெல்லாம் குறைவாக, மிக குறைவாக இருக்கின்றன. அதே மாதிரி இன்னொரு ஆவணம் அங்கே உருவாக்கப்பட்ட 1710ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தின் வரைபடம். இந்த வரைபடத்தை உருவாக்கியது ஒரு ஜெர்மானிய பாதிரிமார் தான். அந்த காலகட்டத்தில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஒர்க், ஆர்கிடெக்சர் ஒர்க், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இத்தகைய ஆவணங்களில் இங்கே இருக்கின்றன. ஆனால் அவை இருப்பது அயல் நாடுகளில். அதனால் தான் நாம் இப்பொழுது ஐரோப்பிய ஆவணங்கள், ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை எப்படி உலகமயமாக்கல் என்ற தலைப்பில் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கோம். சரி, அடுத்ததாக 1800கள் தொடக்கம் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வந்து நிறைய இதழ்கள் இருக்கின்றன, பத்திரிகைகள் இருக்கின்றன, வந்தன, நிறைய வெளிவந்தன. ஆனால் 1800கள் என்ற காலகட்டம், 1900 என்ற காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் ஒரே சிந்தனையில் இருந்த பத்திரிகை துறை என்பது மாறி சமூகம், பல்வேறு இனத்தவர்களும் சேர்ந்து பல தங்களது கருத்துக்கள், தங்கள் தேவைகள் எல்லாம் பேசக்கூடிய காலகட்டமாக அமைந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த பல பத்திரிகைகள், பினாங்கு விஜயகேதனன், ஜனோபகாரி, ஆதி திராவிடன், இன்னும் கூட நான் போட்டிருக்கேன், பத்திரிகைகள் இருக்கின்றன. சத்தியவான், பினாங் நியூஸ், சிங்கை நியூஸ், பினாங்கு வர்த்தமானி, இப்படி பல பத்திரிகைகள் 1880லேருந்து இல்லாட்டி 1850லேருந்து வர ஆரம்பித்தன. இப்போ அந்த மாதிரியான பத்திரிகைகள் எல்லாம்
ஏராளமான பத்திரிகைகள் வந்து பிரித்தானிய நூலகத்தில் இருக்கின்றன. இப்போ இவையும் வந்து மிக முக்கியமான ஆவணங்களாக தமிழர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற செய்திகள், அதாவது எந்தெந்த கப்பலில் சென்றார்கள், எந்த மாதிரியான வியாபாரத்தை செய்தார்கள், யார் அந்த பகுதிக்கு வந்தது, என்ன மாதிரியான லோக்கல் நியூஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து போனவர்கள் பர்மாவில் இருப்பவர்கள், அல்லது வந்து தமிழ்நாட்டில் சென்று இந்தோனேசியாவில் இருப்பவர்கள், மலேயாவில் சிங்கையில் இருப்பவர்கள், இலங்கையில் இருப்பவர்கள், இவர்களை பற்றிய செய்திகள், அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், இவை எல்லாமே இந்த பத்திரிகைகளை தான் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வந்த பத்திரிகைகள் அவர்கள் போட வேண்டிய தேவையும் இல்லை, அது அவர்களால் முடியாது அந்த காலகட்டத்தில். அப்போ இவை எல்லாமே பிரித்தானிய நூலகத்தில் இருக்கின்றன. இவையும் வந்து ஐரோப்பிய ஆவணங்கள், தமிழ் ஆவணங்கள் கேட்டகரியில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா அறிக்கைகள், பலவிதமான அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. அதுவும் குறிப்பாக தமிழ் பாதிரிமார்கள் அவர்கள் சாதிக்கு எதிராக பேசிய பல அறிக்கைகள் இருக்கின்றன. குறிப்பாக சீகன்பால், பார்த்தலோமஸ் சீகன்பால்னு சொல்கிறோம் இல்லையா, 1706 வந்து அவர் தரங்கம்பாடிக்கு வருகின்றார். அதற்கு பிறகு அவர் பல முக்கியமான பணிகள் எல்லாம் முன்னெடுக்கின்றார். அவரோடு வருகின்றவர் தான் குருண்ட்லர் அப்படிங்கிறவர். குருண்ட்லருக்கு ஒரு முக்கியமான தமிழ் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கின்றது. எப்படி என்றால் அவர்தான் வந்து ஐரோப்பாவிலே முதலாக தமிழுக்கு நாம் வந்து ஒரு இருக்கையை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 1740 ஜெர்மனியில் வந்து தமிழுக்கான ஒரு இருக்கை என்பது இந்த ஹால ஃப்ராங்கிஷ ஸ்டிஃப்டுங் என்கிற அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டது. அப்போ வெளியே, அதாவது இந்தியாவிற்கு வெளியே உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் ஃபேக்கல்ட்டி என்று சொன்னால் அது ஜெர்மனியில் இருக்கின்ற அந்த ஃபேக்கல்ட்டி. அது சீர்திருத்த கிறித்துவத்தை சார்ந்த அந்த பாதிரிமார்கள் கொடுத்த அந்த தகவல்களின் படியாகத்தான் அது அமைகின்றது. இது வரலாறு. அதற்கு பிறகு மேக்ஸ் மில்லர் வந்த பிறகுலாம் சான்ஸ்கிரிட் என்பது முக்கியமாக ஆனது. அது அடுத்த பகுதிக்கு போது பாருங்கள். ஆக இந்த மாதிரியான அறிக்கைகள். அது தவிர செப்பேடுகள், நிறைய செப்பேடுகள் இருக்கின்றன. இப்போ செப்பேடுகள் என்று பார்த்தோம் என்றால், இதுவரைக்கும் நாம் அடையாளப்படுத்தக்கூடிய செப்பேடுகள் என்று பார்த்தோம் என்றால் இந்த லைடன் செப்பேடு, இது ஆனைமங்கலம் செப்பேடு. உங்களுக்கெல்லாம் ராஜராஜனுக்கு தெரியும். ராஜராஜனுக்கு வந்து இன்றைய மலாயா இந்தோனேசியாவை ஆண்ட ஸ்ரீவிஜய பேரரசன் ஸ்ரீவாரத்துங்கன், அவனுக்காக அவருடைய அப்பா சூளாமணி அவர் என்பவருக்காக ஒரு விகாரை கட்ட வேண்டும் நாகப்பட்டினத்தில் என்பதற்காக ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அந்த கிராமத்தை அவர்கள் நிலக்கொடையாக கொடுக்கின்றார்கள். ராஜராஜன் வந்து கொடுக்கிறார். அது எப்படி வந்து அளந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய செப்பேடு இருக்கின்றது. அது 2 செப்பேடுகளாக வரும். ஒன்று வந்து பெரிய செப்பேடு, லைடன் பெரிய செப்பேடு, அடுத்ததாக லைடன் சிறிய செப்பேடு. இப்போ இந்த லைடன் பெரிய செப்பேடு வந்து 1014ஆம் ஆண்டு அது வெளியிடப்படுகின்றது. கிபி 1014. அதில் தான் வந்து சூளாமணி விகாரை என்ற ஒரு பௌத்த விகாரை கட்டப்பட வேண்டும், அதற்கு இத்தனை நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இதற்கு எத்தனை பேர் வந்து அவர்கள் வரி கொடுக்க வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் அதில் வருகின்றன. இந்த செப்பேடுகள் இருப்பது இன்று நெதர்லாந்தின் லைடன் நகரில். அதனால் தான் இதற்கு இன்னொரு பெயர், அதாவது ஆனைமங்கலம் செப்பேடுகள் என்று ஒரு பெயர், அதே போல் லைடன் செப்பேடுகள் என்ற ஒரு பெயரும் இருக்கின்றது. ஆக இந்த செப்பேடுகள் இருப்பது இப்போ லைடன் நகரில் இருக்கின்றது. அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்குறது வந்து பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கின்ற வேள்விக்குடி செப்பேடு. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது தமிழ் மாணவர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பாண்டிய மன்னனுடைய செப்பேடு இது, வேள்விக்குடி செப்பேடு. இந்த செப்பேடுகள் இருப்பது இப்போ பிரித்தானிய நூலகத்தில் தான் இந்த செப்பேடுகள் இருக்கின்றன. அந்த கையில் வைக்கிறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது சிறிய செப்பேடு வகை. லைடன் செப்பேடு மிகப்பெரிய செப்பேடுகள், அந்த கட்டு மட்டுமே 30 கிலோவுக்கு மேலே இருக்கும். இது வந்து ஒரு சிறிய செப்பேடு தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான செப்பேடுகளை நம்ம ஆவணங்கள் கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். பிறகு நாட்குறிப்புகள், இந்த டைரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம டைரிஸ் எழுதுகிறோம், நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை எழுதுவது. ஆக இந்த மாதிரியான டைரி தொடர்பான ஓலைகள் இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓலைச்சுவடி வகையில் நாட்குறிப்புகள், அதாவது காலையில் நாங்கள் யாரை பார்க்குறோம், காலையில் யார் வராங்க, யாரிடம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றோம், எந்த மாதிரியான நடவடிக்கை செய்கின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் பாதிரிமார்கள் அவர்கள் நாட்குறிப்பு எழுதியிருக்கின்றார்கள். இந்த நாட்குறிப்பு எதனால் நமக்கு முக்கியமாக ஆகின்றது? ஒருவருடைய நாட்குறிப்பு எதனால் முக்கியமாகின்றது? ஏனென்றால் ஒரு 10 வருஷம் சென்று நாம் பார்க்கும் பொழுது அந்த 10 வருஷத்துக்கு முன்பு நடந்த விஷயம் நமக்கு தெரிய வருமா இல்லையா? அந்த வகையில் நம்ம வரலாற்றை நாம் எடுக்கலாம். புரியுதா? என்னுடைய ஒரு நூல் மெட்ராஸ் 1726 அப்படிங்கிற பெயரில் வந்திருக்கும் ஒரு நூல், காலேஜோடு பப்ளிகேஷனாக வந்திருக்கு. அது ஒரு நாட்குறிப்பை முழுமையாக ஒரு பாதிரியாரின் நாட்குறிப்பை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு நூல் தான். அந்த மாதிரியான ஆவணங்கள் பல செய்திகளை நமக்கு சொல்கின்றன, அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வரைபடங்கள். இப்போ நமக்கெல்லாம் இப்போ தமிழ் நிலத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது வரைபடங்கள்லாம் நமக்கு தெரியறது கூகுள் மேப்ஸ் இல்லையா? கூகுள் மேப்ஸ் இல்லாமல் நம்ம இப்பொழுது எங்கேயுமே போகிறதில்ல. ஆனால் யார் முதல்ல மேப்ஸை உருவாக்குறாங்க என்ற செய்தி வருது இல்லையா? இப்போ பார்க்கும் பொழுது நமக்கு வந்து முதல்ல தோன்றுவது இந்த பாய்ட்டிங்க மேப். அந்த பாய்ட்டிங்க மேப் நீங்கள் போய் பார்க்கணுன்னா பொருணையில் இருக்கின்ற இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அருங்காட்சியகம்
இல்லையா? அந்த அருங்காட்சியம் இன்றைக்கு திறக்கப்படுகின்றது. அதுக்கு சென்று நீங்கள் பார்க்கலாம். அங்கே ஒரு பெரிய ஒரு மேப் ஒன்று வைத்திருக்கின்றார்கள், பாய்ட்டிங்க மேப். அதே போல் இந்த பாய்ட்டிங்க மேப் இங்கே காப்பி வச்சுருக்கேன். இது இருக்கிறது வியன்னால. ஏன் இது கிரேக்கர்களும் ரோமானியர்களும் உருவாக்கி இந்த வரைபடம் எதனால் நமக்கு முக்கியமாகின்றது என்ற கேள்வி வருதில்ல? கேள்வி வரும்போது பார்த்தோம்னா அதில் முசிறி, குமரி அப்படின்ற பெயர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்திய நிலப்பரப்பு அவங்க இந்தியனுங்கிற பேரில் அவங்க கொடுக்கலங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. வேறு என்ன பேரில் கொடுத்துருக்காங்கன்னா தமரிக்கேங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. இப்போ தமரிக்கே என்பது திராவிட, தரமிழ இந்த வார்த்தைகளோட ஒத்து வரதை நீங்கள் பார்ப்பீங்க. இது 2000 ஆண்டுகள் பழமையானது, புரியுதா? ஸோ இது தமிழ் ஆராய்ச்சி செய்கிற மாணவர்கள் நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்திகளாக இந்த கிரேக்க ஆவணத்திலேருந்து நீங்கள் இதை கவனிக்க முடியும். அடுத்ததாக நம்ம நிறைய கோவளம் வரைபடம், இது நாகப்பட்டினம் வரைபடம், இது பழவேற்காடு, பழைய காட்டா என்ற பேரில் இருக்குது, டச்சு காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த வரைபடம். அடுத்ததாக இது மெட்ராஸுடைய வரைபடம். இப்போ மெட்ராஸுடைய வரைபடத்தை 1700லேருந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சுவாரஸ்யமாக ஆய்வு மாணவர்கள் என்ன செய்யலாம்னா, இப்போ என்னுடைய புத்தகம் மெட்ராஸ் 1726 வாங்கினீங்கன்னா அதில் நான் 6 வரைபடங்களை கொடுத்துருக்கேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சென்னைக்கு மெட்ராஸுடைய ஒவ்வொரு சாலைகளையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த காலத்தில் இருந்த அதே சாலை இன்றும் இருக்கின்றதா என்று நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு அறிஞரை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். இவர் பிலிப்புஸ் பால்டியூஸ் என்ற பெயர் கொண்டவர். இவர் எழுதிய ஒரு புத்தகம் ரொம்ப முக்கியமானது, ஈஸ்ட் இந்தியா காஸ்ட் ஆஃப் மலபார்னு போட்டு. இவர் எழுதினது அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா காஸ்ட் ஆஃப் மலபார் அண்ட் கோரமண்டல் காஸ்ட் அண்ட் ஸ்ரீலங்கான்னு வரும், சிலோன், ஸ்ரீலங்கா, அந்த புத்தகம். ஸோ ஏன் அதையெல்லாம் சொன்னேன்னா இந்த நூல்கள் வகைகளை வருது. இந்த நூல்கள் இதில் இங்கே இருக்கிறவங்க ராஜம் அம்மையார், அவங்க பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க. அவர்கள் ஒரு ஆய்வு நூல் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. எதை பற்றினா முதல் தமிழ் அகராதி. முதல் தமிழ் அகராதி எப்போது வந்தது? தமிழ் மாணவர்கள் யாராவது சொல்கிறீங்களா? முதல் தமிழ் அகராதி. பரவாயில்ல, தெரியலங்கிறது நல்லது, ஏன்னா இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? ஸோ முதல் தமிழ் அகராதி நம்ம பார்த்தோம்னா அது போர்த்துகீசிய தமிழ் அகராதி தான் முதல்ல வருகின்றது. அது கிபி 15ஆம் நூற்றாண்டில் வருகின்றது. ஸோ ஆர்டா டி லிங்குவா அப்படிங்கிறது அதோட பேர். அதை உருவாக்கிய ஒரு ஃபாதர் தான் ஃபாதர் ஹென்ரிக்ஸ் அடிகளார். அவர் ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு பாதிரியார். அவர் தான் தமிழ்நாட்டில் இருந்து முதல் தமிழ் அச்சு நூலை உருவாக்குறவர் அவர் தான். இந்த நூலோட பெயர் தம்பிரான் வணக்கம். உங்களுக்கெல்லாம் பல பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா நிறைய நிகழ்ச்சியில் நானே பேசிட்டேன். தம்பிரான் வணக்கம் 1578ஆம் ஆண்டு வெளிவருகின்றது. தமிழின் முதல் அச்சு நூல். அதுதான் இந்தியாவின் முதல் அச்சு நூல், அதுதான் ஆசியாவின் முதல் அச்சு நூல். உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், தம்பிரான் வணக்கம். அதை எழுதியவர் தான் ஹென்ரிக்ஸ் பாதிரியார். அவர் எழுதியது தான் இந்த தமிழ் போர்த்துகீசிய டிக்ஷனரி. நீங்கள் கீழே பார்க்கலாம். அதற்காக டாக்டர் ராஜம் அவர்கள் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு டாக்குமெண்டேஷன் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே அவர்களை பார்க்கலாம். அடுத்ததாக அந்த காலகட்டத்தில் சில நூல்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன். இதெல்லாம் ஐரோப்பிய தமிழ் ஆவணங்கள். கொடுந்தமிழ் யார் எழுதுனது? கொடுந்தமிழ் ஒருத்தர் அதை சொல்லலாம்ல, தமிழ் மாணவர்கள் யாராவது தெரியாதா? வீரமாமுனிவர் தெரிந்து கொள்ள வேணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா வீரமாமுனிவர்? கான்ஸ்டன்டின் பெஸ்கி, சரியா? ஸோ பரவாயில்ல, மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஐரோப்பிய தமிழ் ஆய்வாளர்கள் பற்றிய தகவல்கள் நிறைய இல்லை. இப்போ நீங்கள் அந்த துறையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் நிறைய ஆய்வு செய்ய வேண்டும். இது தொடக்கமாக இருக்கலாம், பரவாயில்ல. இது அந்த நூலை நீங்கள் பார்க்கலாம். லத்தீன் மொழியிலே தமிழை விளக்கி கொண்டே வருகின்ற ஒரு நூலாக இந்த கொடுந்தமிழ் நூல், இது ஒன்று சொல்கிறேன். அடுத்ததாக லிங்குவா தமிழிக்காங்கிற அந்த நூல். இதில் நீங்கள் தமிழ் மொழியை எப்படி ஐரோப்பியர்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த கொடுந்தமிழ் நூலில் அதோட தொடர்ச்சியாக பார்க்கலாம். அடுத்தது தியோலஜிக்கா தெட்டிக்கா. இதெல்லாம் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் போடுறேன் உங்களுக்கு, ஏன்னா ஏராளமான புத்தகம் இருக்கின்றது. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டணும்ல. அதில் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது 1856லேயே தமிழ் எழுதப்பட்டு விட்டது பாருங்கள். எப்படி ஐரோப்பியர்களாக தூய தமிழ். வெள்ளைக்காரர்கள்னு உங்களுக்கு சொன்னால், ஐரோப்பியர்னு சொன்னால் கூட உங்களுக்கு எப்படி யோசிப்பீங்கன்னு தெரியல. வெள்ளைக்காரர்கள் அவர்களால் நல்ல தூய தமிழில் அந்த சமஸ்கிருதம் கலந்து தான் நிறைய அப்பொழுது எழுதுவார்கள். அப்போ எழுதப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். அதில் வேத சாஸ்திரம், மனிதர்களை இயேசு கிறிஸ்துவிற்கு பராபனை பற்றியும் மனிதரை பற்றியும் நிறைய வருது, டெக்ஸ்ட் வருது, ரைட். இந்த மாதிரியான நூல்கள்.
பிறகு தமிழை அவர்கள் அங்கே இலக்கணத்தோடு படிப்பதற்காக, ஐரோப்பியர்கள் படிப்பதற்காக பல நூல்கள் உருவாக்கம் கண்டன. அதில் மிக முக்கியமாக கிராமட்டிகா டமுலிகா என்ற அந்த நூல் வந்து மிக முக்கியமானது. இதை வந்து அசிகன் பால்க் அவர்கள் எழுதிய இந்த நூல் மிக முக்கியமானது. அதை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. சவுத் இந்தியன் காட்ஸ் அண்ட் காடஸஸ்னு ஒரு புத்தகம். தென்னிந்தியாவில் அவர்கள் பார்த்த கடவுள்கள், என் கடவுள், பெண் கடவுள், ஆண் கடவுள், அதை பற்றி ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அது புதுசு இல்லையா, எத்தனையோ கடவுளை பார்க்குறாங்க. இப்போ கிராமத்துக்கெலாம் வந்தால் நானே அதிசயப்பட்டு போக்குறேன், எத்தனையோ விதமான சாமிகள் இருக்கின்றனே, யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களெல்லாம் சாமிகளாக இருக்கின்றார்கள், யாரெல்லாம் வந்து இறந்து போனார்களோ அவர்களெல்லாம் சாமிகளாக இருக்கின்றார்கள். அப்போ ஐரோப்பியர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும், ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதெல்லாம் அவர்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பார்க்க முடியுது நம்ம. பிறகு கிறிஸ்டியன் வெர்னாக்குலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் புக்கெலாம் போட்டிருக்காங்க, பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க பாருங்கள், அது நிறையா வந்திருக்கு. பிறகு மிக முக்கியமானது இன்னொன்று ஓவிய நூல். இந்த நூலை வந்து நான் அன்றைக்கு நான் பேசிய போது, ரோஜாமுத்தியா நூலகத்தில் பேசிய போதும் தமிழக அரசு இந்த நூலை மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதாவது தமிழ்நாட்டில் அவர்கள் பார்த்த அத்தனை மனிதர்களையும் சாதி ரீதியாக பிரித்து ஓவியமாக்கி இருக்கின்றார்கள். புரியுதா? ஏனென்றால் இன்றைக்கு நம்ம தமிழர்கள் என்று சொல்லிக்கிறோம் இல்லையா. இன்றைக்கு ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து தேவர், நான் வந்து கவுண்டர், நாங்கள் வந்து பல்லர், நான் வந்து பறையர், நான் வந்து பிராமணர், நான் வந்து வேளாளர். இதுதான் இந்தியாவின் மற்ற பகுதியில் விட்டுருவோம். தமிழ்நாட்டில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்றால் நாம் சொல்வது நாங்கள் இது, நாங்கள் இது, அப்படி தான் நம்ம சொல்லிக்கொள்வது ஒரு வழக்கமாக இருந்தது. இன்றைக்கு நாமெல்லாம் கொஞ்சம் சிவிலைஸ் ஆகிட்டோம். அதனால் நம்ம வந்து மனிதர்கள், நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த சூழலில் ஐரோப்பியர்களுக்கு அவர்கள் தங்களை எப்படி அறிமுகப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் அப்படியே ஆவணப்படுத்தி இருக்கின்றார்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, காசு கடைக்காரன் சாதி செட்டி அதில் இருக்கும், அவனுடைய மனைவி, அவங்களுடைய முழு உடை அலங்காரம், அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் மிக முக்கியமாக நான் அதை ஒரு தடவை ஆய்வு செய்தேன். எந்தெந்த சாதியினர் மேலாடை போடலாம், எந்தெந்த சாதியினர் மேலாடை போடக்கூடாது அப்படிங்கிறத இதில் நல்லா ஸ்டடி பண்ணலாம். அந்த ஒரு புத்தகம் ஏற்கனவே 400 பக்கம் கொண்டது, 200 சாதிகள் அதில் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் இந்த ஆய்வை வந்து நீங்கள் பார்க்கலாம். இது சில படங்கள் தான் நான் இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து முத்து துவாரமிடுகின்ற தெலுங்கன் சாதி சம்திங், எனக்கு புரியல, அது தமிழ்லேயும் ஃப்ரெஞ்சுலேயும் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த நூலை. பிறகு நூல்கள்லேயே வந்து இந்த பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸாக போனாங்க இல்லையா, லைக் இந்தோனேஷியா அல்லது இலங்கை, இங்கேயெல்லாம் சென்றார்கள் இல்லையா, அவர்களுக்கான நூல்களாக கூலி தொழிலாக, அவர்கள் கூலிங்கிற வார்த்தை தமிழ்லேருந்து வந்தது தான், அந்த கூலி தொழிலாக சென்றவர்களுக்காக நூலை உருவாக்கிய ஆங்கிலேயர்கள் அதற்கு பேரே வந்து கூலி தமிழ் என்று வைத்தார்கள். நம்ம செந்தமிழ்னு சொல்கிறோம், அழகான தமிழ்னு சொல்கிறோம், இனிய தமிழ்னு சொல்கிறோம், தெய்வீக தமிழ்னு சொல்கிறோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் கூலித்தமிழ் என்ற வார்த்தையும் வந்தது. அதற்கான ஆவணச்சான்றாக இங்கே நம்ம ஐரோப்பிய ஆவணங்களில் இதில் இந்த மாதிரியான ஆவணங்களையும் நம்ம பார்க்குறோம். அதில் காஃபி பிளான்டர்ஸ்க்காக உள்ள ஹேண்ட்புக் ஆஃப் இன் தமிழ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த காலகட்டத்தில் தான் வந்து திருக்குறள் ஐரோப்பியர்கள் மத்தியில் வந்து பிரபலமாகுது. அப்போ திருக்குறளுக்கான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மொழிகளில் வருவதற்கு முன்பே ஐரோப்பிய மொழிகளில் தான் திருக்குறள் முதல்ல ஆவணப்படுத்தப்படுது, அது வந்து மொழிபெயர்க்கப்படுகின்றது. அந்த வகையில் முதலாக திருக்குறளை வேற்று மொழிக்கு மொழிபெயர்த்தவராக நம் கண்முன்னே இருப்பவர் வீரமாமுனிவர். புரியுதா? 1730 to 32 அந்த காலகட்டம் தான் 1730. அதில் வந்து அவர் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் அவர் வந்து மொழிபெயர்க்கின்றார். அந்த மொழிபெயர்ப்பு வந்து பற்றி அதுக்கு பிறகு படிப்படியாக வெவ்வேறு மக்கள் வந்து மொழிபெயர்ப்பு செய்கின்றார்கள். அதில் வந்து ஜெர்மானியர்கள் வந்து மிக முன்னாடி நிற்கிறாங்க. ஏனென்றால் 1803 வந்து ஃப்ரெட்ரிக் காமரர் அப்படிங்கிற ஒருவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வரார். அதற்கு பிறகு 1856 வந்து டாக்டர் கார்ல் கிரவுல் அப்படிங்கிற ஜெர்மானியர் தான் முழுமையான 3 பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3க்கும் சேர்த்த வகையில் ஒரு முழுமையான டிரான்ஸ்லேஷன் கொண்டு வரார். இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் பற்றிய வார்த்தைகள்லாம் இந்த காமரருடைய புத்தகம் வந்த பிறகு 1807 ஜெர்மனியில் இருக்க நியூஸ் பேப்பர்லேயே வருது. அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், 1807 தேதியோடு நீங்கள் பார்க்கலாம். 1807 திருக்குறள் பற்றிய செய்திகள் ஜெர்மனியில் பேசப்பட்டிருக்கிறது பத்திரிகையில்ங்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கல்வெட்டுக்கள். இப்போ கல்வெட்டுக்கள்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து அதிகமான கல்வெட்டுக்கள் வந்து ஐரோப்பாவில் தமிழ் கல்வெட்டுக்கள் இல்லை என்றாலும் ஒரு கல்வெட்டு மட்டும் இருக்குது. ஆனால் இந்தோனேசியா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருக்கிற கல்வெட்டுகள் பற்றிய ஆவணங்கள் அங்கே உள்ள நூலகங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த லாபுத்துவா கல்வெட்டு, இந்த பெரும்பத்தன் கல்வெட்டெல்லாம் படங்களை நான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து சிறப்பு ஆவணங்கள்.
அதாவது ஓலைகளை வந்து நம்ம ஓலைகளாக பனை ஓலைகளை பார்த்துருப்போம். ஆனால் தங்கத்துலேயும் வெள்ளியிலும் நம்ம ஓலைகளை பார்த்துருப்போமா? இங்கே பார்த்துருக்கிறீங்களா? நம்ம பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்கே நாங்கள் கையில் நான் வைத்திருக்கின்றது தங்க ஓலை. இந்த தங்க ஓலை தான் தரங்கம்பாடியை நாயக்க மன்னர் டென்மார்க் அரசருக்கு குத்தகையாக 1311 ரூபாய்க்கு மாத குத்தகைக்கு தரங்கம்பாடியை கொடுத்த ஆவணம். இதில் நாயக்க மன்னரோட கையெழுத்தும் ஓவர்ஜெட் என்கின்ற அவருடைய பிரதிநிதி, அதாவது இந்த டேனிஷ் பிரதிநிதியோட கையெழுத்தும் இதில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓலை தங்க ஓலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓலைகள்லாம் இருப்பதும் டென்மார்க்கில் இருக்கின்ற ஆவண பாதுகாப்பகத்தில் தான். சரி, இவ்வளவு ஆவணங்கள் காட்டணும் இல்லையா? எந்தெந்த ஆவண பாதுகாப்பங்களுக்கு நீங்கள் சென்றால் பார்க்கலாம் என்று சில இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் நான் நேரடியாக சென்ற இடங்கள் மட்டும்தான் நான் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னுடைய புத்தகம் ஒன்று வர இருக்கின்றது, ஐரோப்பிய தமிழியல் ஆவணங்கள் என்று. இந்த எண்ட் ஆஃப் த மந்த் வந்துடும். அதில் நான் இன்னும் அதிகமாக கொடுத்துருக்கின்றேன், நூல்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து பார்க்கலாம். BNF ஃப்ரான்ஸ், இது வந்து பிப்ளியோதெக் நேஷனல் ஃப்ரான்ஸ், தேசிய நூலகம். அதில் வந்து நீங்கள் நிறைய ஆவணங்களை இந்த மெனுஸ்கிரிப்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். நான் சென்றிருந்த போது எடுத்த படம் தான் இது. இந்த இதற்கு நீங்கள்லாம் போக முடியுமானா போக முடியும், உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் நேராக சென்று மாணவர்கள் நீங்கள் தமிழ் சொல்லிகளை ஒலிச்சுவடிகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பெரிய கடிதமும் போடாமல் நீங்கள் தாராளமாக சென்று பார்த்து நீங்கள் அங்கே ஆய்வு செய்யலாம். இங்கே நீங்கள் பெர்மிஷன் கேட்டுட்டு உங்களோட UGC ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்கொண்டு நீங்கள் அங்கே சென்று தமிழ் ஓலைகளை நீங்கள் ஆய்வு செய்யலாம். இங்கே உங்களுக்கு நிறைய இந்த பாருங்கள், பெரிய பெரிய கட்டுகளில் நீங்கள் வந்து தமிழ் ஆவணங்கள், நான் மேலே குறிப்பிட்ட நாட்குறிப்புகள் பற்றிய ஆவணங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இதில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான், அதுவும் BNFல இருக்க படம் தான் நான் போட்டிருக்கேன். சித்திரக்கதைகள், இந்த சித்திரக்கதைகள் பற்றி சொல்லணும். அதாவது வீரமாமுனிவரின் பல நூல்கள் வெளிவந்து விட்டன. அப்போ நான் வந்து BNFக்கு சென்று நான் ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கையில் வந்து ஒரு நூல் கிடைத்தது, இந்த சித்திரக்கதைகள் என்ற ஒரு நூல் கிடைத்தது. அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற கத்தோலிக்க பாதிரியார், தியாலஜிஸ்ட், அவரோட நான் உட்கார்ந்து ஒரு 6 மாதம் ஆய்வு செய்த போது தெரிந்தது இது வந்து வீரமாமுனிவருடைய நூல் தான் என்று. அதை நாங்கள் இருவருமாக சென்று சேர்ந்து ஆய்வு செய்து அந்த நூலை, சித்திரக்கதைகள் என்ற நூலை வெளியிட்டிருக்கோம். அந்த நூலை இப்போ வீரமாமுனிவரின் வெளியிடப்படாத ஒரு நூல் அங்கே இருந்து கொண்டு வந்து நாங்கள் வெளியீடு செய்திருக்கின்றோம். இதுவும் வந்து இந்த மாதிரியான புதிய புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் இந்த ஆய்வுகள் செய்தால்தான் கிடைக்கும். இப்போ நான் ஆய்வுக்கு சென்றதுனால எனக்கு சித்திரக்கதைகள் கிடைத்தது, வீரமாமுனிவர் கிடைத்தது. அப்படி நான் செல்லவில்லை என்றால் அது அங்கேயே தான் நூலகத்தில் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ வீரமாமுனிவரோட லிஸ்ட்டில் இப்போ இன்னொரு புத்தகம் வந்து ஏறி இருக்குனாக்கா இந்த பணியினால் ஏறி இருக்கு என்று நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து ஜெர்மனியில் இருக்கின்ற ஹாலே, இந்த ஹாலே நகரத்தின், இதுதான் முக்கியம். ஏனென்றால் தமிழுக்கு முதலாக அயல் நாட்டில் ஒரு இருக்கை அல்லது ஒரு ஃபேக்கல்ட்டி இருந்ததென்றால் அது ஹாலில் தான். 1740 தொடங்கினது. அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து தமிழ் பாதிரிமார்கள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். அவருடைய ஸ்கின் கலர் பார்க்க தெரியுதில்ல, டார்க்காக இருக்குது. அவர் பேர் ஏரன், அவரோட தமிழ் பேர் வேறு, நான் மறந்துட்டேன். அதில் நீங்கள் தமிழில் எழுதியிருக்கதை பார்க்கலாம். அந்த ஓவியத்தில் பாருங்கள், இப்போதும் குண பரபானந்த என்னென்னமோ போட்டிருக்க தமிழில் எழுதியிருக்கு பாருங்க. இந்த ஓவியம் அங்கேயே பெரிய போஸ்டராக இருக்கும், பெரிய போஸ்டராக அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். இது அந்த ஆய்வு நிறுவனம். அடுத்ததாக டென்மார்க்கில் இருக்க நேஷனல் ஆர்கைவ். இப்போ இது வந்து இது தேசிய நூலகம், இது புதிய தேசிய நூலகம். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் ஆய்வுக்காக ஒரு 6 நாட்கள் சென்றிருந்தேன். அப்போ அவர்களிடம் ஓலைச்சுவடி எனக்கு உதவி செய்தவர் அவர் தான். அவங்கள்ட்ட ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து எனக்கு ஒவ்வொரு நாளும் அவர் தருவார். நான் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்து ஸ்கேன் செய்து அவங்கள்ட்ட கொடுத்துட்ருப்பேன். இறுதியாக கடைசி நாள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, நான் உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். நாங்கள் சரி எடுத்து நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்போ அவங்க கேட்டாங்க, உங்களுடைய ஆவணங்கள், உங்களுடைய மிக முக்கியமான வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு கவலை இருக்கா? நாங்கள் வந்து இந்த பொருட்களெல்லாம் வந்து பத்திரமா வச்சுருக்கிறோமா அப்படின்லாம் கேட்டாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், ரொம்ப அழகாக வச்சுருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்ப்பதற்கு இது ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி அவர்கள் மிக ஒத்துழைப்பு நல்வதற்கு ரொம்ப தயங்க மாட்டாங்க. நான் ஒரு கடிதம் மட்டும்தான், இமெயில் மட்டும்தான் போட்டிருந்தேன். உடனே அவர்கள் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போ எந்த ஒரு நீங்கள் வரலாம் வரக்கூடாது அப்படிலாம். ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு தேவையில்லை, புரியுதா? யாருடைய இவங்க சிபாரிசு அவங்க சிபாரிசு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இமெயில் எடுங்க, அந்த ஆர்கைவ்க்கு நீங்கள் எழுதி போடுங்க, எந்த தேதியில் நான் வரப்போகிறேன்னு சொல்லுங்கள், அந்த தேதி சொல்லுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்லுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் போய் உங்களுடைய ஆய்வுகளை மிக அழகாக நீங்கள் நிகழ்த்தி விட்டு வரலாம். இப்போ இது வந்து இந்த ஆவண பாதுகாப்பகம், இந்த இடத்துல தான் வந்து இந்த தங்க ஓலையை நான் பார்த்தேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஆவண பாதுகாப்பகம் இருக்குது. 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அதில் இதெல்லாமே வந்து டென்மார்க்கு தொடர்பானவை, அதில் தமிழ் தொடர்பானவையும் இருக்கின்றன. அதாவது அவர்கள் செய்த பிஸ்னஸ். இப்போ டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்த மாதிரியே டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி 1620 ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் யாருமே திறந்து பார்க்கல.
அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஆய்வுத்துறை என்ன எப்போ பார்த்தாலும் சங்க இலக்கியத்தையே உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா? இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன. ஐரோப்பிய துறை சார்ந்த ஆவணங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் நம்ம பார்க்க வேண்டும். இதெல்லாமே அந்த டென்மார்க்கு நான் சேர்ந்திருந்த போது எடுத்த புகைப்படங்கள் தான். அடுத்ததாக லைடன் யூனிவர்சிட்டி லைப்ரரி நெதர்லாண்ட்ஸில், அங்கே தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அவை இருக்கின்றன. இந்த நூலகத்தை நீங்கள் பார்க்கலாம். பிறகு பிரிட்டிஷ் லைப்ரரி இங்கிலாண்டில், நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, பிரிட்டிஷ் லைப்ரரியில் வெவ்வேறு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் லட்சக்கணக்காக அங்கே இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேள்விக்குடி செப்பேடு. பிறகு வேட்டிக்கன் ஆர்கைவ், இத்தாலியில் இருக்க வேட்டிக்கன் ஆர்கைவ், அப்புறம் தர்த்தரோட்டி பிப்ளியோதெக்கா, அப்புறம் ரோமில் இருக்க ஆர்ச்சிவியோ ஸ்டாரிக்கா, இது எல்லாமே இத்தாலியில் இருக்கின்ற 3 தான் போட்டிருக்கேன். இத்தாலியில் நிறையா இருக்கும், ஆனால் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல, நிறைய நம்ம பார்க்கல. சரி, இது ஏன் நான் போட்டிருக்கேன், இந்த படத்தை போட்டிருக்கேன்னா, தனிநாயகம் அடிகள் தான் முதல்ல வேட்டிக்கன் லைப்ரரிக்கு சென்று அவர் அங்கே இருக்கின்ற அனைத்து தமிழ் ஆவணங்களையும் அவர் ஆவணப்படுத்துகின்றார். அவர் செய்து விட்டு வந்த பிறகு யாருமே அங்கே போய் செய்யலை, இது வரைக்கும் ஒருத்தருமே செய்யலை. அவர் படித்த உர்பன் பல்கலைக்கழகத்தை தான் இப்போ நான் அங்கே இருக்கிறோம். அது நீங்கள் பார்க்கலாம். அவர் தியாலஜியில் PhD எடுத்த பகுதி அது இல்லையா? அந்த வகையில் அவருடைய பணிகள் என்பது மிக சிறப்பு. இப்போ பார்த்தோம்னாக்கா, யாரெல்லாம் தமிழ் ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள், ஐரோப்பிய தமிழ் ஆய்வுகள் என்று சொன்னால் நாம் விரல் விட்டு எண்ணி விடலாம். இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபீல்டு இஸ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட், ஃபுல்லி நாட் எக்ஸ்ப்ளோர்ட். அப்போ பெரிய அளவில் இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத ஒரு துறையாக இருக்குது. தமிழ் மாணவர்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது தான் இதுக்கு நாம் காட்டுகின்ற செய்தி. நீங்கள் தமிழோடு வெவ்வேறு மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யலாம். உதாரணமாக லத்தீன் மொழி, ஜெர்மானிய மொழி. லத்தீன் மொழி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பானிஷ், லத்தீன், ஃப்ரெஞ்சு, அப்புறம் ஸ்பானிஷ், இத்தாலியன், இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக வரும். ஜெர்மன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேனிஷ், பிறகு டச்சு, ஜெர்மன் மொழி, இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக வரும். நீங்கள் ஏதாவது ஒரு மொழிகள் நீங்கள் கூடுதலாக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷோடு நீங்கள் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்குறது டாக்டர் சேவியர் எஸ் தனிநாயகம் அடிகள். டாக்டர் சேவியர் எஸ் தனிநாயகம்னு பார்த்தோம்னா, கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு தமிழறிஞர் என்றால் தனிநாயகம் அடிகள் தான். நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் தமிழின் முதல் அச்சு நூல் தம்பிரான் வணக்கம், அது மட்டும் இல்லை, கார்திலா, பிறகு ஹார்த்தடி லுங்குவா, இந்த மாதிரி ஏராளமான ஐரோப்பிய நூல்களை, தமிழ் நூல்களை கண்டெடுத்து தமிழ் உலகு கொடுத்த ஒரே ஆள் என்றால் இவர் தான். புரியுதா? நேற்றைக்கு நான் வடக்கன்குளம் சென்றிருந்தேன். அங்கே போய் அவர் பணியாற்றிய பள்ளியில் இருக்க பாதிரிமாரை கேட்டால் அவர் யாருன்னே தெரியல அவருக்கு. நான் வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இல்லையா? அதாவது தமிழோட கடந்த நூற்றாண்டின் மிக தலைச்சிறந்த ஒரு தமிழறிஞர் என்றால் அது தனிநாயகம் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்றால் நம்ம தமிழில் சொல்லிக்கிறோம்னாக்கா, செந்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லி பெருமைப்படுறோன்னா, அதற்கான அனைத்து முக்கிய பணிகளையும் வரிசை போட்டு கொடுத்தவர் என்றால் அவராகத்தான் இருக்கின்றார். அது மட்டும் இல்லை, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுசு சென்று போய் பார்த்து ஏறக்குறைய 46லேருந்து 50 நாடுகள் அவர் காலத்திலே பயணம் செய்து அத்தனை தகவல்களையும் திரட்டி கொண்டு வந்தவர் அவர் தான். சேவியர் எஸ் தனிநாயகம் அவர்கள் தான். பிறகு மலாயா பல்கலைக்கழகத்தின் முதல் துறை தலைவராக இருந்து அங்கே சமஸ்கிருதம் வராமல் தமிழ் முன்னுக்கு வருவதற்காக பணியாற்றியவரும் அவர் தான். அவரோட எண்ணில்லா பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த ஆண்டு முழுவதும் தனிநாயகம் அடிகள் பற்றி தான் பேசுவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதற்காக ஆவணப்படம் ஒன்றை கூட தயாரிக்கும் பணி நேற்றுக்கு நாங்கள் தொடங்கினோம். அந்த பணியும் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் சேவியர் எஸ் தனிநாயகம் அவர்களுடைய பணி, அவர் ஐரோப்பிய தமிழ் ஆய்வுகளை மிகச்சிறந்த வகையில் செய்தவர். அடுத்ததாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிஞர்கள் என்றால் டாக்டர் டேனியல் ஜெயராஜ். அவர் நிறைய ஜெர்மானிய நூல்களை அவர் எடுத்து தமிழிலும் ஆங்கிலத்தில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆங்கில உலகத்துக்கு அந்த தகவல்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றார். பிறகு டாக்டர் CS மோகனவேலு, அவர் முக்கியமான ஒரு நூலை எழுதி பிறகு தொடர்ந்து ஆய்வுகளை செய்து வருகின்றார். ரெவரண்ட் ஜோசப் முத்துராஜ், அவர் பெங்களூரில் இருக்கிறவர். அவர் தான் SPCK என்ற நிறுவனத்தை பற்றி நல்ல தீவிரமாக ஆய்வு செய்து எழுதவர். ஏன்னா SPCK தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் அவர்கள் பல்வேறு பணிகளை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவர்களுடைய சேவை என்பது சிறப்பானது. பிறகு டாக்டர் ஜெய்சீலன் ஸ்டீஃபன், அவர் அன்கம்பேரபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த காலத்தில் நாம் யாரோடும் ஒப்பிடப்பட முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆய்வாளர் என்றால் ஜெய்சீலன் ஸ்டீஃபன் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருக்கின்றார். அவருடைய ஆய்வுகள் என்பவை இந்த காலத்திற்கு தேவையானவை. அவருடைய ஆய்வுகள், இந்த தமிழ் ஐரோப்பிய ஆய்வுகள் மிக மிக முக்கியமானவை. டாக்டர் VS ராஜம், நான் முதல்ல அவங்களுக்கு படத்தை காட்டிட்டேன். பிறகு டாக்டர் ராமானுஜம் டென்மார்க்கில் இருக்கிறவர், அவர் தான் அந்த தங்க ஓலையை முதலாக உலகுக்கு சொன்னவர் அவர் தான். பிறகு டாக்டர் சிவசுப்ரமணியம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவரும் ஐரோப்பிய தமிழியல் பற்றி நிறைய எழுதி கொண்டிருக்கின்றார். பிறகு டாக்டர் சாம் விஜய், அவர் பிரான்ஸில் இருக்கிறார். அவர் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றி மீடியாவில், அதாவது பப்ளிக் மீடியாவில் எழுதி கொண்டே இருக்கின்றார்.
என்றால் நூல்கள் எழுதவில்லை என்றாலும் அடுத்ததாக நான் ஏராளமான நூல்கள், இப்பொழுது என்னுடைய நூல்கள் ஐரோப்பிய தமிழியல் பற்றிய நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் ஐரோப்பிய தமிழியல் பற்றிய ஆய்வுகளை செய்பவர்களாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆக இந்த துறை என்பது வளர வேண்டிய ஒரு துறை என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆக இதுவரை செய்யப்பட்ட பணிகள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மரபு அறக்கட்டளை ஏராளமான பணிகளை செய்து கொண்டே இருக்கின்றோம். அதனால் மதுரை தமிழ்ச்சங்கம் நிச்சயமாக தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இணைந்த வகையில் பல பணிகளை இந்த ஐரோப்பிய தமிழியல் தொடர்பாக நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதில் வந்து புலம்பெயர்ந்த தமிழர் வாடும் நாடுகளை அடையாளப்படுத்துதல், பிறகு உலக தமிழராட்சி மாநாடு, அது நடந்திருக்கு. நிறைய ஆரம்ப கால அச்சு நூல்கள் கண்டுபிடிப்பு, இதெல்லாமே தனிநாயகம் அடிகள் செய்த பணிகள். ஆவணங்களின் பட்டியல் உள்ள நூலகங்களை அடையாளப்படுத்துதல், ஆவணங்கள் பட்டியல் சேகரிப்பு, அதாவது தனிநாயகம் அடிகள் வந்து வேட்டிக்கனில் செய்தார். பிறகு மோகனவேலு, CS மோகனவேலு அண்ட் இவர் வந்து நம்ம டேனியல் ஜெயராஜ் வந்து டென்மார்க்லேயும் பிறகு ஜெர்மனியிலும் பண்ணாங்க. நான் வந்து டென்மார்க்கில் இருக்க செஞ்சுருக்கேன். பிறகு வந்து ஆவணங்கள் பட்டியல் செய்ய முடிஞ்சிச்சு. தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இப்போ என்னுடைய பணியாக, தமிழ் மரபு அறக்கட்டளை பணியாக பல்வேறு நாடுகளில் உள்ள ஆர்கைவ்ஸ் அண்ட் லைப்ரரிஸோடு நமக்கு நல்ல ஒரு கான்டாக்ட் ஒன்று இருக்குது, உருவாக்கி இருக்கிறோம். பிறகு 2023 தமிழ்நாடு அருங்காட்சியகங்களுக்கும் ஜெர்மனி லிண்டன் அருங்காட்சியகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிறகு மின்னாக்க பணிகள் சில செய்யப்பட்டிருக்கின்றன, அந்த பணிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கட்ட பணிகளாக உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை மாணவர்கள் நீங்கள் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு 2 minutes கொடுக்குறேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டால் நீங்கள் அடுத்த கட்ட பணிகள் என்று நீங்கள் நினைக்கும் போது இந்த பணிகளை நீங்கள் தாராளமாக உங்கள் பட்டியலில் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆவண பாதுகாப்பகங்கள் நூலகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்தல், இணைந்த கருத்தரங்கம், மின்னாக்கம் செய்யப்பட்ட வெளியிடப்பட்ட ஆவணங்களை தமிழ் ஆய்வாளர்களுக்கு அறிமுகப்படுத்தல், மின்னாக்க திட்டங்களை தொடங்குதல், ஆய்வு மாணவர்களை நேரடி ஆய்வு பணிகளுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புதல், ஏற்கனவே தமிழ் மரபு அறக்கட்டளை மின்னாக்கம் செய்துள்ள ஓலை நூல்களை வாசித்து நூலாக்கும் பணிகள் ஏராளமாக செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களால் நூலாக்க முடியல, ஏன்னா அதுக்கான ஃபைனான்ஸ் எங்களுக்கு இல்லை, மேன் பவர் எங்களுக்கு இல்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐரோப்பிய தமிழ் நூல்களை மறுபதிப்பு செய்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐரோப்பிய தமிழ் நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்தல், ஐரோப்பிய தமிழியல் என்ற துறையை தமிழக பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வு நிறுவனங்களையும் தொடங்கி செயல்படுத்துதல், இது தேவை, ஒரு தனி யூனிட் ஒன்று. ஐரோப்பிய மொழிகளில் வெளியிடப்பட்ட திருக்குறள் மொழிபெயர்ப்புகளை மீள் வாசிப்பு சரிபார்த்து செய்து மறுபதிப்பு செய்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய செய்ய வேண்டியிருக்கு, இல்லை நிறைய எழுத்துப்பிழை இருக்குது நண்பர்களை, மன்னித்து விடுங்கள். அவசரத்தில் எல்லாம் எழுதியது, அதனால் உங்களுக்கு இந்த தகவல் தான் முக்கியம் நான் நினைக்கின்றேன். இந்த மாதிரியான பல பணிகள் இருக்கின்றன. அதாவது பல சுவடிகள் வந்து இப்போ நாங்கள் வந்து மின்னாக்கம் செய்து விட்டோம். இப்போ இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை செய்து வச்சுருக்கிறோம். அவற்றை நூலாக்கும் பணிகளே வந்து நீங்கள் நிறைய பேர் செய்யலாம். பிறகு மறுபதிப்பு செய்யலாம். ஒப்பந்தம் செய்வதற்கு இப்போ இந்தோனேசியாவுக்கு சென்று வந்தபோது கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ஜாயிண்ட் கொலாபரேட்டிவ் ஒர்க்காக வந்து கேட்குறாங்க, ஆர்வத்தோடு கேட்குறாங்க. இப்படி பல முயற்சிகள் நாம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இத்தகைய பல பணிகள் நம் கண்முன்னே இருக்கின்றன, ஆய்வுத்துறைகள் இருக்கின்றன. ஐரோப்பிய தமிழியல் ஆய்வுகள் என்பது இதுவரை நாம் ஆழமாக திறந்து பயணித்து செல்லாத ஒரு பாதையாக இருக்கின்றது. இந்த பாதையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் இழப்பு தமிழுக்கு, அவ்வளோதான். நம்ம வந்து தமிழை பற்றி ரொம்ப பேசுகிறோம் இல்லையா, ரொம்ப சிறப்பு, தமிழ் மூத்த மொழி, தமிழ் அது, தமிழ் இது, தமிழ் இது, என்னென்னவோ சொல்கிறோம் நம்ம. ஆனால் தமிழை இன்றைய காலகட்டத்தில் நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இந்த 2500 ஆண்டுகள் தொடர்ச்சியை நம்ம வந்து பல வகையில் இதை பற்றி பேச வேண்டும், சரியாக உலகத்தில் பேச வேண்டும் என்றால், உலக மக்களிடையே ஆய்வாளர்களிடையே பேச வேண்டும் என்றால் நம்ம இந்த துறையை வந்து ஒதுக்கிவிட்டு நம்ம பேச முடியாது. இதில் வந்து தமிழர்கள் மட்டுமல்ல, ஐரோப்பியர்களின் பங்களிப்பு மிக அதிகமாக இருப்பதால் இந்த உலகமயமாக்கல் என்ற கான்செப்டுக்கு இது வந்து சரியாக உதவக்கூடிய ஒரு கான்செப்ட் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த உரைக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வு மாணவர்களும் பேராசிரியர்களும் தமிழ் மரபு அறக்கட்டளையோடு இணைந்து செயலாற்ற ஆர்வம் கொண்டால் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களை வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. ஐரோப்பாவில் உள்ள தமிழ் ஆவணங்கள் என்னென்ன இருக்கின்றன, அவை எங்கு இருக்கின்றன, அவற்றை எப்படி ஆவணப்படுத்த வேண்டும் என்பதையும் தமிழகத்தில் ஆவணப்படுத்துதலில் உள்ள போதாமைகளையும் பதிவு செய்தார். ஆவணங்களை தேடி அவரின் நீண்ட நெடும் பயணம் வியக்கச் செய்கின்றது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அம்மா. முனைவர் க. சுபாஷினி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குறுகிய நேரத்தில் நிறைய தகவல்கள் அடங்கிய ஒரு மிகச்சிறப்பான பொழிவுரையாற்றினார்.
அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. தங்களின் பணி பெரும் பணி. நன்றி அம்மா. தலைமையுரையாற்றி சிறப்பிக்குமாறு உலக தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குனருமான முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை நடத்தும் சிறப்பு சொற்பொழிவு. இது 16வது சிறப்பு சொற்பொழிவு. இதை மிக சிறப்பாக முன்னெடுத்து செய்து அமர்ந்திருப்பவர் தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் மற்றும் நிறுவனர், ஜெர்மனி, முனைவர் கா. சுபாஷினி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். இங்கே தன்னுடைய இருப்பினால் நம்மை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நிர்வாக குழு உறுப்பினர் பேராசிரியர் ப. மயில்வாகனன் அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். வந்திருக்கக்கூடிய மதுரை வாழ் தமிழ் சான்றோர் பெருமக்கள், மதுரையில் கல்வி பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் பேராசிரியர்கள், தமிழ் கற்கக்கூடிய மாணவ கண்மணிகள், உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். சுபாஷினி அவர்கள் கடந்த 40 நிமிடங்களாக மிக அரிய தகவல்களை உங்களுக்கு தன்னுடைய சொற்பொழிவின் மூலமாக தந்திருக்கிறார்கள். உலக தமிழ்ச்சங்கம் மதுரை என்கின்ற இந்த அரசு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய பாரிய நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தின் நோக்கங்களுள் ஒன்று, உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்தல். அந்த இயக்கங்கள் சார்பாக, சங்கங்கள் சார்பாக, அமைப்புகள் சார்பாக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை தமிழ்நாடு அரசின் நேரடி பார்வைக்கு கீழ் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு இலக்கணத்தை, ஒரு சிறப்பு வரைவை உலகத்தில் இயங்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு தருதல் என்கின்ற ஒரு நோக்கம்தான். அருமை பேராசிரியர் முனைவர் சுபாஷினி அவர்கள் தன்னுடைய உரையிலே சில தகவல்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனக்கு நிரம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன என்றால், அவர் பேசுகின்ற பொழுது இனிமேல் செய்யப்பட வேண்டிய புள்ளிகளை நான் இங்கே திரையிடுகிறேன், அதை நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் பதிவு செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு 2 நிமிடம் தருகிறேன் என்று சொன்னார். அதில் எத்தனை பேர் அதை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த பதிவுகளை செய்வதன் மூலமாக வருங்காலத்தில் இந்த அவையிலே இருக்கக்கூடிய யாரோ ஒரு மாணவியோ மாணவனோ தமிழ் சமூகத்திற்கு அந்த மரபை, அந்த பண்பாட்டை மீட்டெடுத்து தரக்கூடிய ஒரு அரிய பணியை செய்வதற்கான ஒரு புள்ளியை அவர்கள் இந்த விழாவில் மேற்கொண்டிருக்கக்கூடும். அதற்கு நான் சுபாஷினி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பணிகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம், மலேசியாவில் பிறந்தவர், இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கிறார். உலகெங்கும் சென்று தன்னுடைய அமைப்பு மூலமாக, தமிழ் மரபு அறக்கட்டளை என்கின்ற அமைப்பின் மூலமாக உலகெங்கும் சுற்றுப்பயணம் செய்து அங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆவணங்களை ஒன்று திரட்டி அதை தமிழ்நாடு அரசின் நேரடி பார்வைக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு அரிய பணியை சுபாஷினி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நான் இன்னும் ஒரு கூடுதலான இனிப்பான செய்தியை சொல்லிவிடுகிறேன். சமீபத்தில் மேடன் நகரத்தில், இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில்
தமிழ் ஆசிரியர்களை அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு அவருக்கு தந்திருக்கிறது. அவர் அதை கேட்டு பெற்று அனுப்பியிருக்கிறார். நாங்கள் உலகத் தமிழ்ச் சங்கத்தில் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். நான் பொறுப்பேற்று 4 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. பிப்ரவரி மாதம் 2வது வாரத்தில் இந்தோனேஷியாவில் மேடன் நகரத்தில் ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு மாநாட்டை உலகத் தமிழ்ச் சங்கம் மூலமாக நடத்துவது என்கின்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் தந்திருக்கிறோம். அதை பிப்ரவரி 2வது வாரத்தில் அந்த மாநகரத்திற்கு சென்று அந்த மாநாட்டை நிகழ்த்த இருக்கிறோம். இந்த தமிழ்ச்சங்கத்திற்கான நோக்கம், குழந்தைகளே, மாணவ கண்மணிகளே, சான்றோர் பெருமக்களே, நீங்கள் அறிந்தது, பிள்ளைகள் அறியாதது சொல்கிறேன். ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு நிறுவனமோ செய்ய வேண்டிய பணியை நான் திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இன்றைக்கு உங்களுக்கு வேலை நாள் அல்லது விடுமுறை தொடங்கிய நாள் அல்லது கல்லூரியின் இந்த பருவத்திற்கான நிறைவு நாள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த சங்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் ஒரு குறிப்பை தருகிறேன். ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய பணியை, ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை தனி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உலகம் எங்கும் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தமிழர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வருமானத்திலிருந்து பொருளாதாரத்தை சேமித்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பிலே தமிழ் பணிகளை முன்னெடுத்து தமிழ்நாட்டின் மரபை, மாண்பை, இலக்கியங்களை மீட்டெடுத்து வரும் தலைமுறைக்கும் வாழும் தலைமுறைக்கும் தமிழை ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்காக தன் வாழ்நாட்களின் உழைப்பையும் பொருளையும் செலவழிக்கக்கூடியவர்கள்தான் உலகத்தில் தமிழ்ச் சங்கங்களை அமைப்பவர்களும் தமிழ் அமைப்புகளை அமைத்து பணியாற்றுகின்றவர்களும். தமிழ்நாடு அரசு சார்பாக, இந்த உலக தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் தனக்கென சங்கம் அமைத்து அதன் மூலமாக தமிழை, தமிழ் பணியை செய்யக்கூடிய அனைத்து பேருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தமிழ்நாடு அரசின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே ஜெர்மானிய நாட்டிலிருந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆவண காப்பகங்களுக்கும் சென்று ஆவணங்களை தேர்ந்தெடுத்து தொன்மையான ஆவணங்களை ஆவணப்படுத்துகின்ற பணி என்பது இப்பொழுது நமக்கு புரியாது. நாம் பக்கத்தில் தான் கீழடியை நம் அடையாளமாக உலகத்தில் நாம் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம். நம் குடி மூத்த குடி, நம்முடைய தமிழ் மரபு என்பது மிக மூத்த மரபு. இந்த மிக மூத்த மரபு என்கின்ற இந்த தமிழ் மரபில் அயல் நாட்டிலே நம்முடைய தரவுகள் என்னென்ன இருக்கின்றன, ஆவணங்கள் என்னென்ன இருக்கின்றன என்பதனை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதனை மட்டும் நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்களிடத்தில் மீட்டு எடுக்கப்பட வேண்டிய நம்முடைய மரபுகளை இப்படியான தனி மனிதர்கள்தான் சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இப்படியானவர்களுக்கு துணை நிற்கிறது. நான் கட்சி சார்ந்தே பேசவில்லை, நான் அரசு சார்ந்து பேசுகிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை, வெளிநாட்டு மக்கள் வாழ் நலத்துறை, இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பணியை முன்னெடுக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன், மாணவ கண்மணிகளே, ஒரு மாதத்துக்கு ஒரு சம்பளம் கிடைக்கணும், ஒரு வேலை கிடைச்சா போதும் என்கின்ற மனநிலையிலிருந்து விடுபட்டு ஒரு தேடலை, தமிழ் சார்ந்த மரபை தேடி செல்லுகின்ற பொழுது உங்களுக்கான மிகப்பெரிய வெளிச்சமான எதிர்காலம் இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் சுபாஷினி போன்றவர்களை உலக தமிழ்ச்சங்கம் மதுரை அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கு. சுபாஷினி அவர்கள் பேசியதிலிருந்து நான் பல நாட்களாக மனதிலே கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய ஆய்வு வளமையர் டாக்டர் ஜான்சி அவர்களும், என்னுடைய ஆய்வறிஞர், உலக தமிழ்ச்சங்கத்தின் ஆய்வறிஞர் டாக்டர் சோமசுந்தரி அவர்களும் மகிழ்ந்து களி கூறக்கூடிய என் ஆழ் மனதில் இருந்த அந்த திட்டத்தை
இன்றைக்கு சுபாஷினி அவர்களுடைய முன்னிலையில் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதை கருத்துருவாக தமிழ்நாடு அரசிற்கு நான் விரைவில் அனுப்புவேன் என்பதனையும் சொல்கிறேன். எப்பொழுதும் தமிழ் மரபை உலகளாவிய நிலையிலே நாம் முன்னெடுக்க வேண்டுமென்றால் தமிழ் மட்டும் அல்ல, தமிழ் சார்ந்த ஆழ்ந்த மொழி அறிவு மட்டுமல்ல, வேறு ஒரு மொழிக்கான ஆழ்ந்த அறிவும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படியான தேவைகளுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் உலகத் தமிழ்ச்சங்கம் ஜப்பான், ஜெர்மன், பிரெஞ்சு போன்ற தமிழ் ஆவணங்கள் இணைந்து இருக்கக்கூடிய டச் போன்ற அந்த மொழி அறிவை பெறுவதற்கான பட்டய வகுப்புகளை, பயிற்சி வகுப்புகளை தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கும். அதற்கான நீங்கள் விண்ணப்பித்தால் உங்களுக்கான அந்த மொழியை நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை உலக தமிழ்ச்சங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தமிழ் நம்முடைய உடை, தமிழ் நம்முடைய மானம், தமிழ் நம்முடைய உணவு, தமிழ் நம்முடைய உறவு, தமிழ் நம்முடைய சடங்கு, தமிழ் நம்முடைய உயிர். இது தக்க வைக்கப்பட வேண்டுமென்றால் உலக நிலையிலே ஒரு பொது அறிவு, ஒரு ஆய்வறிவு நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கான வேர் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுபாஷினி அவர்கள் 2 செய்திகளை சொல்லுகின்ற பொழுது என் மனம் அதிர்ந்து போனது. நான் முழுக்க அவர் பேசியதை குறிப்பெடுத்துக் கொண்டே இருந்தேன். தொலைபேசியில் நான் குறிப்பெடுத்துக் கொண்டே இருந்தேன். அவர் சொல்லுகின்ற பொழுது தனிநாயகம் அடிகளார் அவர்களை பற்றி சொன்னார்கள். இங்கே இருக்கக்கூடிய சபையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சான்றோர்களுக்கு மட்டும்தான் தனிநாயக அடிகளார் பற்றிய முழுமையான விவரம் தெரியும். தனிநாயக அடிகளாரை பற்றி ஏன் பேச வேண்டும்? அவர் ஏன் பேசுபொருளாக இந்த காலகட்டத்தில் 2025 கடந்து 2026க்குள் நாம் காலடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த நேரத்தில், தொழில்நுட்ப உலகம் விஞ்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் தனிநாயக அடிகளார் நமக்கு பேசுபொருளாக தேவைப்படுகிறார்? இது மிக முக்கியமான கேள்வி. 18ஆம் தேதி இந்த மாதம் 19ஆம் தேதி நாங்கள் திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இந்திய தமிழ்ச் சங்கங்களின் பணிகளும் பங்களிப்புகளும் என்கின்ற பொருண்மையில் 14 தேசிய சங்கங்களை அழைத்து ஒரு தேசிய கருத்தரங்கத்தை நடத்தினோம். இந்த 14 தேசிய தமிழ் அமைப்புகள் கல்கட்டா முதல் மைசூர் வரை, இதில் பல 14 சங்கங்களும் பங்கு கொண்டன. அவர்களுடைய 10 ஆண்டு கால செயற்பாடுகளை சேர்த்து நாங்கள் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி, அந்த கருத்தரங்க பொருண்மைகளை நாங்கள் சங்கங்களில் இருக்கக்கூடியவர்களை அதை சொல்லுவதற்கு அனுமதிக்காமல் அவர்கள் செயற்பாடுகளை எடுத்த ஆய்வறிஞர்களிடம் தந்து ஆய்வறிஞர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை அங்கே வழங்கினார்கள். அந்த பொருண்மைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இப்படி பதிவு செய்வதன் மூலமாக ஒரு பொருண்மைக்குள், ஒரு நிலைத்த பொருண்மைக்குள் இந்த சங்கங்களின் செயற்பாடுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்குத்தான் தனிநாயக அடிகளார் தேவைப்படுகிறார். ஏனென்றால் 1961 என்று நினைக்கிறேன், அங்கே ஆரம்பித்தது தனிநாயக அடிகளாருக்கான அந்த பயணம். அவர் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ்ச் சங்கங்களை ஒன்றிணைத்து, தமிழ் நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார். சாதாரணமான விஷயம்தான், ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதோ இந்த நிகழ்ச்சி தான். ஆனால் நமக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சி, இன்றைக்கு சுபாஷினி வந்து பேசிவிட்டு செல்லுகின்ற இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில், மதுரையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடும். அவர்கள் தமிழை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான சிந்தனைகளை அவர்கள் கொள்ளக்கூடும். எனக்கு எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கிலோ புல்லாங்குழலாக உட்கார்ந்து இருக்கக்கூடும்.
அந்த அந்த இசையைத்தான் வருங்காலம் கேட்க காத்திருக்கிறது. இந்த உலக மாநாடுகளை நடத்தி அதன் தீர்மானங்களில் வெளிவந்ததுதான் பல்கலைக்கழகங்களும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். நாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே இந்த அரங்கம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆழ்மன தாக்கம்தான் மதுரையில் உலக தமிழ்ச்சங்கம் நிறுவ வேண்டும் என்று ஒரு புள்ளியை, ஒரு விதையை போட்டது. 1981ஆம் ஆண்டுதான் இதற்கான அடிக்கல் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த மாநாட்டிலே தீர்மானமாக எடுத்து வைக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2012 இந்த கட்டடம் எழுப்புவதற்கான வேலை ஆரம்பித்து 2016 இந்த கட்டடம் எழுப்பி முடிக்கப்பட்டது என்பது வரலாறு. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு தமிழ் சார்ந்த செயல்பாடுகள், முன்னெடுக்க வேண்டிய செயல்பாடுகள் தேவைப்படுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது, அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, தங்க ஓலைச்சுவடி நாயக்கர் மன்னர் காலத்தில் வெளியிடப்பட்ட தங்க ஓலைச்சுவடியை அந்த ஆய்வாளர் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை படமாக அவர் காட்டுகின்ற பொழுது மனம் நமக்கு கொஞ்சம் அப்படி அதிர்ந்து தான் போனது. ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆடிப்பெருக்கு இல்லைப்பா, ஆடிப்பெருக்கு, இந்த 18ன்னு சொல்கிறோம்ல, ஆடி 18, ஐயா 18ஆம் பெருக்கு. அந்த பெருக்கில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மரபு இருந்தது. எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தையும் கொண்டு போய் காவேரியில் கொட்டிடுவோம். அப்படி காவேரியில் கொட்டப்பட்ட, காலம் காலமாக கொட்டப்பட்ட தரித்திர பொருட்களினுடைய பட்டியலை பார்க்கின்ற பொழுது, நான் கீழ்த்திசை நூலகத்தில் ஓலைச்சுவடிக்கான பட்டய படிப்பில் இருந்த பொழுது நான் அதிர்ந்து போனேன், பயந்து போனேன். ஏனென்றால் அப்படி கழிக்கப்பட்டவற்றில் மிக முக்கியமானது அவர்கள் பரண் மேலே இருந்த தமிழ் ஓலைச்சுவடிகள். அதை எடுத்து ஆத்துல போட்டிருக்காங்க, ஏன்னா அது தரித்திரம்னு. அப்போ நம்முடைய வரலாறுகளை அழிக்கக்கூடிய வேலையை யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை மீட்டெடுக்க வேண்டிய வேலையை சில பேர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை பாராட்டாமல் எப்படி இருப்பது? நான் சமீபத்தில் கனடா நாட்டிற்கு உலக திருக்குறள் மாநாட்டிற்காக சென்றிருந்தேன் சுபாஷினி. சென்றிருந்த பொழுது அங்கே எனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த ஒரு வானவியல் நிபுணர், ஒரு ஆஸ்ட்ரோனட், அவர் சாப்பிட்ற டேபிளில் உட்காந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதை சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். உங்களிடத்தில் எனக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. குழந்தைகளே, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இது உலக தமிழ்ச்சங்கம். இவரை அழைத்து நான் எங்கு வேண்டுமானாலும் நிகழ்ச்சி நடத்தி கொள்ளலாம். அதற்கான எல்லா வசதிகளையும் தமிழ்நாடு அரசு எனக்கு செய்து கொடுத்திருக்கிறது. ஏன் நான் மதுரையில் நடத்துகிறேன்? மதுரையில் தான் தமிழ் கூடம் வார வாரம் நடக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நான் இங்கே தான் நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எங்கு வேணாலும் நடத்தலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், மிக முக்கியமான சிறப்பான நிகழ்ச்சிகளை நான் மதுரையில் தான் நடத்துவேன். ஏனென்றால் இந்த மண்ணிற்கு என்று ஒரு தன்மை உண்டு. அந்த தன்மையில் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த ஆஸ்ட்ரோனட் சொன்ன ஒரு விஷயத்தோடு நான் நிறுத்துறேன். அவர் சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்தில், இந்த வானவெளியில் டெலிஸ்கோப் வச்சு அவங்க ஆய்வு நடத்துவாங்களாம். அப்போது நிறைய நட்சத்திர கற்கள் வருமா. அந்த நட்சத்திர கற்களுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இருட்டு பள்ளம் இருக்குமா. அந்த இருட்டு பள்ளம் இருக்குல்ல, வானத்தில் ஒரு நடவடிக்கை ஒன்று நடக்கும் பொழுது அந்த இருட்டு பள்ளம் என்ன செய்யுமா, நட்சத்திரங்களை ஜிப் அப்படின்னு உள்ள இழுத்துக்குமா. மறுபடியும் ஒரு நடவடிக்கை நடக்குமா, ஒரு அசைவு நடக்குமா வானவெளியில். அப்போ என்ன பண்ணுமா, சில நட்சத்திரங்கள் வந்து அந்த இருட்டு பள்ளத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்குமா. அது ஒரு அதிர்வு அதிரும் பொழுது இருட்டு பள்ளத்திற்குள் போன நட்சத்திரங்களை இந்த நட்சத்திரனுடைய சக்தி நிலை வெளியில் கொண்டு வருமா. இப்படி அவர் சொல்லி நிறுத்தினாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இருட்டு பள்ளத்தில் நட்சத்திரங்களை இழுக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியவே வந்துவிட முடியாதபடிக்கு இருட்டு பள்ளத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வெளியில் இழுத்து வருகின்ற சில சக்தி நிலைகள் சில நட்சத்திரங்களுக்கு உண்டு.
அந்த நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாகத்தான் நான் இவர்களை போன்றவர்களை பார்க்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் தனிநாயகம் அடிகளார் படித்த அந்த பள்ளியை போய் பார்க்கின்ற பொழுது அவர்களிடத்தில் அந்த பெருமை இல்லையே என்று அவர் கவலைப்படுகிறார். 6 கிலோமீட்டருக்கு ஆவண காப்பகங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உலக நாடுகள் எங்கே? நம்முடைய சொத்துக்களை நாம் சரியாக அடையாளம் காணாமல் இன்றைக்கும் இருக்கிறோமே. என்ன தெரியுமா அதுக்கு காரணம்? அவங்கக்கிட்ட அவ்வளோதான் இருக்குது, நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் நிறைய இருந்தால் அதுக்கான பெருமதி நமக்கு புரியாது. ஆனால் கரைந்து கொண்டு இருக்கிறது குழந்தைகளை, அதை பிடித்து கொள்வோம், மீட்டெடுப்போம். நான் சுபாஷினி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு பெண்ணாக, ஒரு ஆய்வாளராக, ஒரு பேராசிரியராக, ஒரு செயற்பாட்டாளராக அவரை நான் வியக்கிறேன், அவரை நான் பாராட்டுகிறேன், நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பணி எந்த நோக்கத்திற்கானதும் அல்ல, தமிழ் மரபை மீட்டெடுப்பதற்கானது. அந்த அமைப்பின் மூலமாக நீங்கள் உலகமெல்லாம் செயல்படுகிறீர்கள். நான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நம்புகிறவன். நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சமூகத்துக்கு நன்மை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள், நான் திராவிட பெண் தான், ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவள். நான் சொல்லுகிறேன், ஒரு குறிப்பும் இல்லை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுல. குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். என்ன அர்த்தம் தெரியுமா? சமூகத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று யார் கிளம்பி விடுகிறார்களோ, உட்கார்ந்து இருக்கக்கூடிய கடவுள் இருக்குல்ல, இந்தோடா நம்ம படைப்பை முன்னெடுக்கணுங்கிறதுனால நம்ம வேலையை செய்கிறதுக்காக ஒருத்தன் முன்னால் வரான், அவனுக்கு நாம் வேலை செய்கிறோமேன்னு சொல்லிட்டு மடியை தட்டிக்கிட்டு எழுந்து அவனுக்கு முன்னால் போய் அவனுக்கு ஏவல் செய்யும் என்கிறான் வள்ளுவன். ஆக வேலையை தொடங்கினால் போதும், உதவிகள் வந்து நிற்கும். இதோ இந்த சங்க வளாகத்தை நாங்கள் தூய்மைப்படுத்த தொடங்கி இருக்கிறோம். நினைத்தோம், வந்திருக்கிறது வாய்ப்பு. நாங்கள் இன்றிலிருந்து அதை மிக பெரிய கோலாகலமான விழாக்களை நடத்தக்கூடிய அரங்கமாக இதை மாற்றுகிறோம். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் மரபுகளை தேடி செல்லுங்கள். இதுவும் உங்களுக்கு ஒரு தாய்க்கூடுதான். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் உலகத் தமிழ்ச் சங்கத்திற்கு வரலாம். நம் மரபை தேடக்கூடிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் செயல்படும். உலகத்தில் இயங்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய, இந்தியாவில் இயங்கக்கூடிய அத்தனை தமிழ்ச் சங்கங்களுக்குமான ஒரு தாய்க்கூடாக, ஒரு தாய் வீடாக உலக தமிழ்ச்சங்கம் மதுரை திகழும் என்பதனை சொல்லி, வருகின்ற 5, 6 ஆகிய 2 தேதிகளில் சான்றோர் பெருவிழா என்கின்ற மிகப்பெரிய விழாவை நான் நடத்த இருக்கிறேன். உங்களுக்கு கல்லூரிக்கு அழைப்பு வரும். கல்லூரிக்கு அழைப்பு வரும், அதன் மூலமாக நீங்கள் வருவீர்கள் என்பது வேறு. ஆனால் அதை கடந்து தனி மனநிலையிலே நீங்கள் அந்த விழாவிற்கு புறப்பட்டு வாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து வாருங்கள். இங்கே சான்றோர்களுக்கு விழா, தமிழ்ச் சங்கங்களை நடத்தக்கூடிய சான்றோருக்கான விழா முழுமையாக நடைபெற இருக்கிறது. இரவு முழுக்க ஒளி வண்ண விளக்குகளோடு மதுரை வீரன் கதையை நான் தெருக்கூத்தாக இன்றைக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்று அதன் வரைக்கும் வேரூன்றி நான் சில விஷயங்களை செய்து வருகிறேன். இப்படி மரபை மீட்டெடுக்கக்கூடிய சான்றோர்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லிக்கொண்டு, ஆய்வாளராகவும் வரலாற்றை தோண்டி எடுக்கக்கூடியவராகவும் தொல்லியல் துறையில் ஆவணப்படுத்துகின்ற அந்த துறையிலே தன்னை கடந்த 30-40 ஆண்டு காலமாக நிலைநிறுத்தி கொள்ளுகின்ற நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய அந்த பெண்மணி டாக்டர் சுபாஷினி அவர்களுக்கு மீண்டும் மீண்டுமாய் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. தலைமையுரையில் முத்தாய்ப்பான பல செய்திகளை அம்மா அவர்கள் முன்னெடுத்தார். தமிழர்கள் தன்னார்வ அடிப்படையில் அமைப்புகளின் மூலம் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் மீட்டெடுக்கக்கூடிய அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார். வரலாற்றை மீட்டெடுக்கும் சுபாஷினி அவர்களது பணி மிகவும் போற்றத்தக்கது என்பதையும் எடுத்துரைத்தார். உலகத் தமிழ்ச் சங்கம் அனைத்து தமிழ்ச் சங்கங்களுக்கும் தாய் வீடாக விளங்கும் என்பதையும் எடுத்துரைத்தார். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு முறையாக நன்றியுரை கூற வருகிறார் உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய ஆய்வு வழமையர் முனைவர் ஜான்சிராணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரையின்
16வது சிறப்பு சொற்பொழிவு மிகச் சிறப்பாக நடந்தேறியது. எதை செய்தாலும் அதில் பெரிது வேண்டும் என்று கேட்பவர் எங்கள் இயக்குனர். பெரிதினும் பெரிது கேள் என்பதையே உலகத் தமிழ்ச்சங்கத்தின் ஒவ்வொரு பணியிலும் தாரக மந்திரமாக மாற்றியிருக்கின்றார். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனரும் துணைத் தலைவருமான முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஐரோப்பிய தமிழ் ஆவணங்களை உலகமயமாக்கலின் தேவை என்ற தலைப்பில் நம்முடைய மிகச்சிறப்பாக உரையாற்றி தற்போது புறப்பட தயாராக இருக்கும் சுபாஷினி அவர்களுக்கு அரங்கம் எழுந்து நின்று கைத்தட்டி அவர்களை வழியனுப்பி வைக்குமாறு நம்முடைய நன்றியை அறிவிப்பை அவர்களுக்கு அறிவிக்கலாம். வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த பேராசிரியர் மயில்வாகனன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மதுரை காமராசர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களுக்கும் மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் வக்பு வாரிய கல்லூரி மாணவ செல்வங்களுக்கும் தியாகராசர் கல்லூரியின் மாணவ செல்வங்களுக்கும் கீழக்கரையிலிருந்து வருகை தந்திருக்கும் காசிம் அப்துல் காதர் மகளிர் கல்லூரியினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினையும் தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गागे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி.